प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पयाः इक्षुसारस्रवं देवयन्मूर्त्या शर्करायुधम् கண்ணரடியினையமக்கு காட்டும் வெப்ப கடுவினை அறிவினையும் கடியும் வெற்பு பின்னமிருவீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழ்கண்ண புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. திருவாய்மொழியினுடைய பரமசாரமான தயாசதகம். அந்த தயாசதகத்துல சுவாமி தேசிகன் 30 ஸ்லோகங்களினாலே எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண தயா விசேஷத்தை, தயா பிரவாகத்தை, அந்த வைசிஷ்டியத்தை அத்தியுதமாக அருளிச்சார். தயை என்னும் அந்த ஒரு மகாகுணம் தான் ஜீவாத்மாக்கள் எவ்வளவு கோடான கோடி பாபங்கள் பண்ணினாலும் அந்த ஜீவாத்மாக்களை அது ரட்சிக்கிறது. பகவானிடத்துல தயை இல்லைனர். பகவானிடத்துல தயை இல்லைன்னா என்ன அர்த்தம்? தயைக்கு தயை இல்லை. நம்முடைய பாபங்களை அழிப்பதில் அந்த தயை என்பது தயை இல்லாமல் இருக்கிறது. அப்பத்தான் நம்முடைய பாவங்கள் பரிபூர்ணமாக ஒழியும். அகமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேஷு சார்வபூமி என்று கீழ அம்மா தயாதேவியே, நான் அபராதங்களுக்கெல்லாம் குற்றங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கேன், நீயோ குணங்களுக்கெல்லாம் சார்வபூமியா இருக்காய். குற்றங்களுக்கு சக்கரவர்த்தியா இருப்பவனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கு வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டா, அவனை போலவே ஒரு சக்கரவர்த்தியா இருந்தால் மட்டும்தான் உண்டு. நீ குணங்களுக்கு சார்வபௌமி. அதனால நீ என்னை தோற்கடித்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். விருத்ராசுரன் அவன் சாபத்தினால அசுரனானான். சாபத்தினால அவனுக்கு அசுர சுபாவமானது ஏற்பட்டது. ஆனா பரமவிஷ்ணு பக்தன் அந்த விருத்ராசுரன். அப்ப இந்திரனுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்கச்சே விருத்ராசுரன் இந்திரனிடத்துல சொல்றான், என்ன கொன்னுடுன்றான். அந்த சமயத்துல விருத்ரன் பகவான பிரார்த்தனை பண்றான். அஜாதபக்ஷா இவ மாதரம் ககா ஸ்தன்யம் யதா வத்சதரஹ க்ஷுதார்த்தஹ. அந்த சிறகு உழைக்காத பறவையை போல எம்பெருமானே உன்னுடைய கிருபையை எதிர்பார்க்கிறது. அஜாதபக்ஷா இவ மாதரம் ககா. அந்த சிறகு உழைக்காத பறவை எப்படி தன்னுடைய தாய்ப்பறவையுடைய அரவணைப்பை ஆதரவை எதிர்பார்க்குமோ அது போல நான் எதிர்பார்த்துருக்கேன். தாயினிடத்துல பால் சாப்பிடறதுக்கு அத்தியந்தம் ஆசையோட அந்த குழந்தை கண்ணுக்குட்டியானது எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ, தாயினுடைய அந்த அமுதத்தை அது எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். பல நாட்களாக வெளியூருக்கு சென்றிருந்த கணவன் திரும்பி வரக்கூடிய காலவிசேஷத்தை எதிர்பார்த்து அந்த கணவனுடைய அன்புக்கு தான் இலக்கானதை அந்த பெண்மணி ஒரு பதிவிரத்தை எப்படி எதிர்பார்ப்பாளோ அது போல மனோ அரவிந்தாட்சே அரவிந்தாட்சா உன்னுடைய கிருபையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். விருத்ரன், உன்னுடைய அனுகிரகத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னை தோற்கடிச்சு என் ஜென்மாவை முடிச்சு, என் பிறவியை முடிச்சு. இந்த பிறவி ஒழிந்தால் மட்டும்தான் என்னால உயர்ந்ததான உன்னுடைய சாயுச்சத்தை அடைய முடியும். சொல்லச்சே தன்னை ஜெயிப்பதற்கு இந்திரனுக்கு ஒரு அற்புதமான உபாயத்தை உபதேசம் பண்றான். விஷ்ணு கவச்சத்தையும் அந்த விருத்தாசுரன் உபதேசம் பண்றான். அந்த மாதிரி தேசிகன் இங்க என்ன பண்றாருன்னா, அசுர சுபாவத்தை இங்க எடுத்ததுடைய தாற்பயம் என்ன, அவனுக்கு ஏற்பட்டதான சாபத்தினால, ஆனா அதே சமயத்துல அவன் எப்படி பரமாத்மா இடத்துல பிரார்த்திச்சாரோ அது போல இங்க சுவாமி தேசிகன் அகமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதி மீதிருஷி ஸ்வயம் மா விஷசைலேஸ்வர பாதுசாக்குரு. என் நிலம உனக்கு தெரியும், நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியும். என்னுடைய முரட்டுத்தனம், என்னுடைய முரட்டு சுபாவம் என்னை எந்த சமயத்திலையும் பணி ஓட்டாமல் தடுக்கிறது. அந்த ஈகோன்ற பாருங்க, அந்த ஈகோ என்ன தடுக்கிறது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, எப்படியாவது என்னை தோற்கடித்து எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் நான் தலை சாய்க்கும்படியாக என்னை அனுகிரகம் செய்துவிட வேண்டும் பிரார்த்திக்கிறார். அதற்கு மேலே அத்தியாச்சரியமான அடுத்த தசகத்தை ஆரம்பிக்கிறார். 31வது ஸ்லோகம். அசிதிலகரணே ஸ்பின் நக்ஷத ஸ்வாசவிருத்தோ வபுஷிகமன யோக்யே வாசமாசாதயேயம் விஷகிரி கதகேஷு ஜஞ்சயத்சு பிரதீதைஹி மதுமதனலயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி. எங்க வசிக்கணும், எப்படி வசிக்கணும்னு கேட்டா, எப்படியாவது அந்த திருவேங்கடமுடியானுடைய மலையின் தாழ்வரைகளில் ஏதாவது ஒரு பிறவியை எனக்கு கொடுத்து. பராசர பட்டர் சாதிப்பார், நான் எங்கேயோ நந்தனத்துல போய், எங்க
அந்த சொர்க்கலோகம் இருக்கே, அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய உத்யானவனம், ஒரு அற்புதமான கார்டன் ஒண்ணு இருக்கு, அதற்கு நந்தவனம்னு பேரு. அங்க போனா இந்த ரம்பா மேனக ஊர்வசி தான் இருப்பா, அவளெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாமே. அப்ப ஏற்பட்டதான் ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா பட்டர் சொன்னார், எனக்கு வேண்டாம். நஜாது பீதாமிருதம் உச்சிதானாம் நாகௌகசாம் நந்தன வாட்டிகாசு ரங்கேஸ்வரத்தபுரம் ஆசிரிதானாம் ரத்யாசுனாம் அங்கதமோ பவையம். ரங்கநாதா, நான் ஏதோ சுக்கிருதம் பண்ணிருக்கேன், நல்ல காரியம் பண்ணிருக்கேன், புண்ணியம் பண்ணிருக்கேன். புண்ணியம்ன்றது பெரிய பாவம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திருவேங்கடமுடியாருடைய கிருபையை சம்பாதிக்கணும்னு சொன்னா முதல்ல புண்ணியத்தை ஒழிச்சாலும். ஏன்னா இந்த புண்ணியம்ன்றத பண்ணும் மேல மேல நமக்கு சம்சாரத்துல ஆசையை உண்டு பண்ணும், ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணும். அப்ப அந்த புண்ணியத்தை ஒழிச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல கதியானது உண்டாகும். நம்மளால நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்மாவை நாம் அனுபவிக்க முடியும். இன்னும் கேட்டா நமக்கு ஏற்படக்கூடியதான துக்கங்கள் இருக்கு, அந்த பாபத்தினாலே நமக்கு வரக்கூடியதான அந்த துக்கங்கள், துயரங்கள், அது இன்னும் பகவத் பிரதிபத்தியை நமக்கு வளர்க்கக்கூடியதாயிடும். அதை புரிஞ்சுக்கணும். மொத்தம் புண்ணியம்ன்றது ரொம்பவே டேஞ்சரஸ். ஒருவேளை நான் பண்ணிருக்கக்கூடிய புண்ணியத்தினால ரங்கநாதா என்னை எங்கேயாவது கொண்டு போய் சொர்க்கத்துல போட்டு, அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்துல நான் சௌக்கியமா சுகமா சுற்றுற மாதிரி 4 பொம்மநாட்டிகள் என்ன கையை காலம் அமைக்கி விட்டுட்டு நல்லா சர்வவிதமான போகங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஒரு போகத்தை கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு கொடுக்காத. உனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தோணிச்சுனா தொப்புன்னு கொண்டு என்ன ரங்கநாதனுடைய அந்த சப்ர பிராகாரம் இருக்கு, ஸ்ரீரங்க கஷேத்திரம், அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை ஒரு தெருநாயா பறக்க வச்சு. நந்தனத்துல நான் ஒரு தேவதேவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன ஒரு தெருநாயா பிறக்க வச்சது. ஏன் தெருநாயா பிறந்து நீ என்ன பண்ண போறேன்னு அது குறிக்க நடிக்க ஓடுவதோ இல்லையோ, ரங்கநாதனுடைய புறப்பாடு பொழுது அது எல்லாரும் உச்சு நாய் வந்து விரட்டுவாரோ இல்லையோ, அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கம் போடச்சே ரங்கநாதன் பாப்பா இன்னமும் சத்தம் கேட்கறது, அட நம்ம குழந்தைடா இவன் அப்படின்னு ரங்கநாதனுடைய அருள் பார்வை எனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் ஆகோகசாம் நந்தன வாட்டிகாசுன்னு நந்தவனத்தை போய் உட்கார்ந்து பகவானுடைய அருள் பார்வை எனக்கு எப்படி கிடைக்கும்? அவனுடைய உற்சவ புறப்பாடு காலங்களை குறிக்க நடிக்க 10 தடவை போயிட்டு வந்தா பெருமாள் ஏதாவது ஒரு சமயத்துல நான் பார்ப்பான். அவருடைய பார்வைப்படாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருவான். நஜாது பீதாமிருத மூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தன வாட்டிகாசு. என்ன பண்ண ரங்கநாதா, அந்த மாதிரி உத்தமமான ஒரு தர விசேஷம் கூட எனக்கு தேவையில்லை. அப்படி உன்னுடைய அருள் பார்வை இல்லாத ஒரு ஊர்ல போய் உட்கார்ந்து நான் என்ன பண்ண போறேன்? அது அமெரிக்காவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அண்டார்டிகாவா இருக்கட்டும், எங்க போனாலும் எங்க பகவதத்துவா இருக்காரோ, எங்க சத்சங்கம் இருக்கோ, எங்க பெரியவாழ்லாம் சேர்ந்து இருக்காரோ, எங்க நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதோ அந்த க்ஷேத்திரம் தான் புண்ணிய கஷேத்திரம், அதுதான் குருக்ஷேத்திரம், அதுதான் நைமிஷம். அந்த சத்சங்கத்தை நிசங்கத்தோட சங்கர பகவத் பாரு, ஐயா சத்சங்கம் இருந்தா அது போச்சு, அது இல்லைன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நிசங்கத்துவம் அது பிரயோஜனம் இல்லை. அதனால இப்ப இந்த திருவேங்கடமலையில அழகான குளிரருவி வேங்கடம், அழகான பிரபாகமா பெருகக்கூடிய அருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கடம் என்னும் பொன்மலையில் எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாசல் இருந்தால் போதும். நோ கண்டிஷன், வேற எதுவும் எனக்கு தேவையே இல்லை. என்ன எப்ப தெரியுமா என் கை காலெல்லாம் உலர்ந்து போய் நடுங்கி போய் கண்ணெல்லாம் இருட்டி போய் கண்ணமெல்லாம் ஒட்டிட்டு போய் சுவாசம் மேற்பூச்சு கீழ்வீச்சு வாங்கிட்டு உயிர் போக போகுதுன்ற சமயத்துல திருவேங்கடமுடியாருடைய தயையே எப்படியாவது என்னை இழுத்து கொண்டு போய் அந்த திருவேங்கடமாமலைகளுடைய சம்பந்தத்துல என்னை தூக்கி போட்டுடும். அப்படியே போட்டுடும். எங்கடா இவன் உயிரை விட்டாங்க, திருமலையில உயிரை விட்டாங்க, எப்பேற்பட்ட புண்ணியாத்மா. ஒருமே அசிதிலகரணே நக்ஷத சுவாசவருத்தோ அபிஷிகமனயோகே வாசமாசாதையே நடக்க முடியல, கை காலெல்லாம் செயலிழந்து போச்சு, வாயெல்லாம் கொண்டு போச்சு, கண்ணெல்லாம் பஞ்சறிஞ்சு போச்சு, கண்ணெல்லாம் குடி வெட்டி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு, தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு, உடம்பு தளர்ந்து போச்சு, நாடி நரம்புகள்லாம் மொத்தம் போயிடுத்து. அப்ப என்ன பண்ணணும், தயாதேவி மூட்டை கட்டி கொண்டு போய் என்ன திருவேங்கடமாமலையில ஏதாவது இடத்துல துப்புள் போட்டுடும். பாக்கியம் தருவார். அப்படியே பெருமாளை தழுவிந்த உயிரை விடுறாம எனக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா மலையே திருவிழம்பு. ஸ்ரீனிவாசன் யாரு? மலைதான் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் தான் மலை. அதனாலதான் அவனுக்கு மலையப்பன் பெயர். நம்ம திருவேங்கடமுடியாருக்கு மலையப்பன், அதனால்தான் அவருக்கு பெயர். ரிஷகிரி கதகேஷு சுப்ரதீதைஹி மதுமதனதையே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி. அதனால்தான் அது என்ன பண்ணணும், முதல்லயே பெருமாளை போய் சேவிச்சோம். முதல்லயே பெருமாளை போய் சேவிக்கணும். எப்ப சேவிக்கணும்? நிறைய பேர் சொல்றா ரிட்டையர் ஆனா கூட சில பேருக்கு சம்பிரதாயத்துக்குள்ள வரத்துக்கு யோசனையா இருக்கு. இன்னும் அவகாசம் இருக்கு, சுவாமி எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு, நாங்க ஒன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க வரணும் அவசியம் இல்லை, நாங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் தான் பண்ணிருக்கோம், எங்களுக்கு இன்னும் 52 வயசா இருந்தா 54 வயசா இருந்தா கணக்கு பாக்குறோம்.
ஆனால் இந்த தேகம் நன்றாக இருக்கும் பொழுதே, இப்படி பார்க்கணும் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷத்தை. கடைசியில அங்க உயிர் போகணும்னு ஆசைப்பட்டியானா நீ உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய புலன்கள் நன்றாக இருக்கும் பொழுதே நீ அங்க போயிடணும், அங்க போய் இருந்துடணும். அப்புறம் போய் நான் போய் செட்டில் ஆறேன், எல்லா அனுப்புறம் முடிச்சவரை பண்றேன்னா உன்னால ஒரு காலத்துல முடிஞ்ச வரைக்கும் போக முடியாது. வபுஷி கரண யோக்கிய, கை காலம் செயலிருந்து போய் உன்னால எப்படி போக முடியும்? கை காலம் செயலிருந்து நான் அந்த சமயத்தை போய் அங்க உட்கார்ந்துக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? அம்மா தயை, நீ என்ன பண்ணணும், இப்படி என்ன கொண்டு போய் சேர்த்துரு. என்ன, என்னுடைய புலன்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே திருவேங்கடமாமலையில் நான் வசிப்பதற்கு உண்டானதான ஒரு என்விரான்மெண்ட், எனக்கு ஒரு வாசத்தான், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரு, ஒரு குடிசை. சுவாமி ராமானுஜர் சாதிப்பார், மேற்கோட்ட திருநாராயணபுரத்தை ஒரு குடிசையாவது கட்டிட்டு உட்கார கொண்டு செல்லப்பிள்ளையை சேர்க்கிற செல்லப்பிள்ளையை கொஞ்சம் தான் அவ்வளவு ஆசையா அந்த மேற்கோட்ட திருநாராயணபுரத்தை ஒரு குடிசையாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் உங்களுடைய கிளறுடையிலமை கெடுவதல் முன்னம் வளரொளிமாயோர் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலாகில் சார்வது சதிரே. அந்த ரிஷபாத்திரியில இந்த திருவேங்கடமாமலைக்கு அதே மாதிரி தான் திருமாலிருஞ்சோலை அழகுடைய அந்த கஷேத்திர விசேஷத்துக்கு ரிஷபாத்திரி என்பதாக அந்த பெருமாளுடைய ஸ்தான விசேஷம் இருக்கு, அதற்கும் ரிஷபாத்திரி என்பதாகத்தான் பேர். திருமாலிருஞ்சோலை, திருமால் இரும் சோலை, திருமால் வசிக்கக்கூடிய அழகியலான சோலைகள் அப்படின்னு சொல்றோம். அது மலையா? திருவேங்கடமுடியானுடைய மலையை போல 7 மலைக்கு மேல ஏறி போகணுமா? இல்ல, கீழதான் இருந்திருக்க காடுகள் சோலைகள் சூழ்ந்திருக்க. சோலை மலை அழகன்னு அவனுக்கு திருநாமம். பழ முதிர் சோலை, உயர்ந்ததான அந்த பழங்கள் படுத்து அப்படி குலுங்கிறது. ஆழ்வார் பேசுவார், கிளறுளி இளமை கெடுவதல் முன்னம், உனக்கு கை காலெல்லாம் நல்ல நிலையில எப்பொழுதும் சௌக்கியமா எல்லா விதத்திலையும் உன்னுடைய புஷ்டி இருக்கும் பொழுதே நீ ஓடி போய் திருமாலை சேவிச்சு. எங்க திருமாலிருஞ்சோலையில் அழக நம்ம தெரிவிக்கணும். அழக ரசிக்கிறதுக்கு நமக்கு புலன்கள் இருக்க வேண்டாமா சுவாமி? கண்ணு கண்ணா தெரியுமா அழகனா? யார் அந்த அழகன் எங்க இருக்கான் அப்படின்னு 85 வயசுக்கு கண்ணு இடிக்கிட்டு போய் அந்த அழகை தெரிவிச்சா அது அழகனா இருக்கும். அழகை செய்யணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாமளுக்கும் அந்த இந்திரியங்கள் புலன்களுடைய வசத்துல இருக்க வேண்டாமா? அதை ரசிக்க வேண்டாமா? கிளறுளி இளமை கெடுவதல் முன்னம் வளரொளிமாயோ மருவிய கோவில் வளரொளிமாயோ மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலாகில் சார்வது சதிரே. அப்பேற்பட்டுதான் எம்பெருமான் வசிக்கக்கூடியதான் அந்த கஷேத்திரத்துக்கு இன்னைக்கே போகணும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நான் அப்புறம் போறேன் இப்பறம் போறேன் அப்படின்னு கேட்டான். போக முடியாது, போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. கரண விளைய காலையில் அந்த கை காலம் ஒடுங்கி போயிட்டுதான் பிரயோஜனம் இல்ல. கருமவன் பாசம் கழித்தொன்றொய்யவே பெருமலை எடுத்தான் பீடுவை கோயில் ஒரு மலை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே. ரிஷபாத்ரி என்று எப்படி திருவேங்கடமுடியானுடைய ஸ்தான விசேஷத்திற்கு திருநாமம் உண்டோ அதே போன்றுதான் ரிஷபாத்ரி என்பதாக இந்த திருமாலிருஞ்சோலைக்கும் பெயர். அந்த திருவேங்கடமுடியான் தான் இங்க அழகாக சேவை சாதிக்கிறார். கர்மவன் பாசம் கழித்து நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கர்மம் என்னது? எல்லாமே நித்தியதான் இருக்கு சுவாமி. நமக்கு இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், நாளைக்கு போலாம், நாளைக்கு போலாம். அவன் சொன்னா எண்ணி கூடையும் தாயுஷம் மண்ணி மண்ணிக்காரை ஒண்ணு வான்னு ஓரம் கழிஞ்சு விஷவண்ணும் மண்ணில் அலோத்திருவாதி எண்ணும் யுத்தம் போறன்னு தான் சென்று செய்யக்காரு சத்து போகண்டு பாவம் சிவா சிவான் நான் மலையாளத்துல நாளை போவான்னா எங்கடா நாளைக்கு என்னைக்கு போறது நேரம் சார்த்தம் உண்டு ரிஷிக மாசத்துல நான் அன்னைக்கு பெருமாளை சேவிக்க போறேன். நான் பண்ணக்கூடிய சிராத்தம் மருந்து கார்த்திகை மாசம் அதை பண்ணிட்டு நான் போய் பெருமாளை சேவிக்கிறேன். அதுக்குள்ள உனக்கே சிராத்தம் உருட்டா யாரு கண்டான்? இப்படி யுத்தம் போறோம்னு தான் சிந்திச்சு இருக்க விஷத்து பாவம் சிவா சிவா நாளைக்கு பிளான் போனால எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும்னா இதுக்கு பிளான் பண்ணாமல் போய் தான் நிக்கிறோம். ஏன்னா கருமவன் பாசம் கழித்துடன்றுயவே பெருமலை எடுத்தான் பீடுவை கோவில் மறுமலை தமிழும் மாலிருஞ்சோலை பெருமலை அதுவே அடைவது திறமே. அப்பேற்பட்டதான் உயர்ந்த அந்த திருமலை என்னும் மாலிருஞ்சோலை அடைகின்றனர். அதுதான் சுவாமி தேசிகன் இங்க இந்த புலன்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, தேகம் நன்றாக வலிமையாக பிரசித்தமாக இருக்கும் பொழுது உயர்ந்த அறிவியல் நிறைந்திருக்கக்கூடியதான மனிதனுடைய வாழ்வரையில் சென்று வசிக்க வேண்டும்.
அப்படி மிஸ் ஆச்சுன்னா கடைசியாவது கொண்டு போய் கூட்டிக்கலாம். ஏன் தயாதேவியை சிரமப்படுத்தணும்? தயாதேவிக்கு 1000 காரியம் இருக்கு. நீ இப்ப தயாதேவியுடைய கிருபையை உணர்ந்தவனா இருந்தா இப்ப போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்து அங்கேயே போய் இருந்து என்ன வேணும் உனக்கு? எதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? நாம எப்ப பார்த்தாலும் அங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ். ஒரு திவ்யதேசத்துக்கு போய் யாத்திரை பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னா உடனே பண்றான். அந்த திவ்யதேசம் போச்சே சார், எனக்கு பஸ்ல முன் சீட்டு கொடுப்பீங்களா, புஷ் பேக் சீட்டு கொடுப்பீங்களா, அந்த பஸ்ல ஏசி இருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன காஃபி குடிப்பீங்க, பல்லு தேய்ச்சதுக்கு என்ன காஃபி குடிப்பீங்க, ஒருத்தராவது பெருமாளை எத்தனை தடவை தேவை பண்ணி வைப்பீங்கன்னு கேட்கறதுக்கு இல்ல. இந்த கண்டக்ட் பண்றவாள் அதை பத்தி விசாரப்படுறது இல்லை. ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு. யாத்திரைக்கு அழைச்சு போறவாள் அது ஒழுங்கு வேண்டாம். மக்கள் அதை யோசிக்கல. மக்கள் என்ன பண்றா, எங்க தங்கலாம், எங்க போலாம், எங்க பாக்கலாம். ஏன்பா இதுதான் இருக்கே நிச்சயம். பெருமாளை தான் சேவிக்க போற, யாத்திரை தான் சேவிக்க போற. யோசிச்சு பாருங்க. அடிக்கடி ஒரு விஷயம் சொல்ல உண்டு. என்ன, நம் பாட்டல்ல சால கிராம திருமேனி பெருமாள் இருப்பார் பரம்பரையா. நிறைய பேருக்கு அப்படியா இருக்காரா? அது ஏதோ பொட்டியில இருக்கும், நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எங்க தாத்தாவுக்கு ஆராதனை பண்ணார். எங்க அப்பா எங்கேயோ அகமதாபாத்ல இருந்தா, அண்டார்டிகா இருந்தா நான் கொடுத்தேன். எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம். நம்ம அந்த பெருமாள் ஏன் இருக்கார், எப்ப வந்தார் நம்ம பார்த்துட்டு தெரியாது. ஏன் தெரியல சுவாமி, எனக்கு அது எத்தனை நாள் இருக்கு, எப்படியோ பரம்பரையா பெரியவா ஆராதிச்சிருக்கா அப்படின்னு அவன் சொல்லி விட்டுருவோம். இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இங்க இருந்து முக்திநாத் போனோம்னா காத்தால பிளைட் பிடிச்சோம்னா நேரம் காட்மண்ட்ல இறங்கணும், அடுத்த பிளைட் பிடிக்கணும், முக்திநாத் போறோம், ஜோம்சம் போறோம், முக்திநாத் போறோம், அடுத்த பிளைட்னா காத்தால போன ஷோடே தெரியாம மறுநாள் காத்தால வந்து ஊர்ல இருந்து இறங்கிடும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை இல்லை, 150 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை இல்லை. நிச்சயமா 50 வருஷத்துக்குள்ள அந்த சாலைக்காரன் நம்ம பாத்துல இல்லை. அதுக்கு முன்னாடியில இருந்து வந்திருக்கு. ஏன்னா எங்க அப்பா போல, எங்க தாத்தா போல எனக்கு தெரியும். எங்க அப்பா போல, எங்க தாத்தா போல. சரி, அப்ப அதுக்கு முன்னாடி அப்ப எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு யாரும் போறேன்னா மினிமம் 100 இயர்ஸ் எங்க பீரியடு. எங்க தாத்தா எங்க அப்பா இது ரெண்டுத்தையும் நான் பார்த்திருக்கேன். ஒரு கால்குலேஷன் போட்டதா மினிமம் 100 பீரியட். அப்ப அதுக்கு முன்னாடி யாராவது போனதா? அதுக்கு முன்னாடி போனதா எங்க பரம்பரையில சரித்திரம் எதுவும் இல்லை. ஏன்னா கிராமத்துல ரொம்ப கஷ்டப்பட்டதான குடும்பம். அந்த குடும்பத்துல அவ இருந்திருக்கா. ஏதோ ஆராதனை பண்ணி தங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை பண்ணி ஒவ்வொரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி மடப்பள்ளியில கைங்கரியம் பண்ணி அங்க பெருமாளுக்கு என்ன தலிகை சமர்ப்பிக்கிறாரோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கா. அப்ப அதுக்கும் முன்னாடி அப்ப மினிமம் 200-250 வருஷத்துக்கு முன்னாடி நம்பாத்துல இருந்து யாரோ பெரியவாள் எந்த வசதியை எதிர்பார்த்து அந்த கால விசேஷத்துல சாலக்கிராம கஷேத்திரம் போய் பெருமாளை சேவிச்சு அங்கிருந்து உயர்ந்த சாலக்கிராமத்தை நம்பாத்துல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கார். பஸ் என்ன, பிளைட் என்ன, போற இடத்துல எங்க தங்கினா, டார்மெட்ரியில தங்கினாளா இல்ல தனி ரூம்ல தங்கினாளா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணா, யார் சாப்பாடு கொடுத்தா, அவளுக்கு எந்த ரூட்டை கண்டுபிடிச்சா, போற வழியில புயல் உண்டா, மழை உண்டா, வெள்ளம் உண்டா, பாலம் உண்டா, இல்ல அந்த போக்குவரத்துக்கு உண்டான காசு பணம் தான் கையில உண்டா, எத்தனை நாட்கள் நடந்து போயிருப்பா, எத்தனை வருஷங்கள் நடந்து போனா, அவ போனதுக்கு ஆத்துல இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் உண்டா. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தைகளுக்கு டயாபர் செக் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் செக் பண்ணிட்டு இருக்குமே. குழந்தைக்கு டயாபர் கட்டி விட்டு அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப் அப்பப்ப மெசேஜ் வந்திருக்கா செக் பண்ணிட்டு இருக்குமே. அந்த மாதிரி அவ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலா நமக்கு, இங்க போறேன் அங்க போறேன், இங்க இறங்கியிருக்காங்க. எந்த கம்யூனிகேஷன் இல்லாம யாரோ நம்ம குலத்தில் இருந்ததான பெரியோர்கள் அங்க போய் முக்திநாத்ல போய் பெருமாள் சாலக்கிராமத்துல பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பெருமாளை ஏழை பண்ணி வந்திருக்கா. அந்த சாலக்கிராம மூர்த்தி எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து நம்ம பாத்துல வச்சிருக்கா. அவருடைய மகிமை தெரியல, அவருடைய பெருமை தெரியல. அந்த பெருமாளுக்கு ஒருவா நாம சாதம் போடுறதுல சமூக சேவை பண்ற சுவாமியை பெருசா நாம பிரகாரமா லோகத்துல பிரசித்தமா இருக்கோமே தவிர்த்து நம் பாத்துல இருக்கக்கூடிய பெருமாள் திருவாராதனத்துக்கு நாம என்ன பண்ணினோம். அவன் எதை எதிர்பார்த்து போனான், எப்படி போயிருப்பான். ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் சாடக்கிராம மடையினும் பெரியாழ்வார் எழுந்ததுதான் தெரியுது, கலியன் எழுந்ததுதான் தெரியுது. ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரின் தாட்சாதிரி சிம்மாசனம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் மதுரை நாராயணம் நைமிஷம் சாடக்கிராம நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாடக்கிராமகிரி நிஷேபிய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு இத்தனை கஷேத்திரங்களுக்கு சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் விஜயம் பண்ணினார் என்று பராசர பட்டர் காண்பிக்கிறார். பாஷ்யக்காரர் பேசுகிறார். சுவாமி தேசிகன் சாலக்கிராம கஷேத்திரத்தை சங்கல்ப சூரியோதயத்துல மங்களாசாசனம் பண்ணிருக்கார்.
இப்படி எல்லாம் பெரியவா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருக்கா. அங்கிருந்து சால கிராமங்களை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்திருக்கா. அந்த பெருமாள் பரம்பரையா நம்ம பாடத்துல இருக்க. நமக்கு இதை விட ஒரு பெரிய புதையல், பெரிய சொத்து என்னன்னு எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணோம்? எத்தனை பேருக்கு அது தெரியும்? அந்த பெருமாளுக்கு கையை காமிச்சான். அவர் என்ன உங்ககிட்ட கேட்கிற? நித்தியம் உனக்கு ஜிலேபியும் ஜாங்கிரியும் பீஸாவையும் பர்கரையும் நான் கேட்கறதுல நீ சாப்பிட அந்த ஜாலத்தை அவர் கண்ணுல காண்பிச்சுட்டு சாப்பிட்டு அவர் புடிங்கிட்டா போயிட்டு போற. நம்ம கிட்ட எடுத்துதான் போயிட்டு போற. அந்த பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி அந்த பிரசாதத்தை வச்சு நம்ம திருப்பி எடுத்து நாம சாப்பிட போறோம். பெருமாளுக்கு கண்டவிட பண்ணிக்கிறோம், கொண்டவிட பண்ணல. அவன் உலகமுண்ட விருவாயன், திருவேங்கனுடையான எப்பேற்பட்டவன். உலகமுண்ட விருவாயான்னு அவனை கொண்டாடுற ஆழ்வார். திருவேங்கனுடையான ஸ்தோத்திரம் பண்ணச்சே. அப்பேற்பட்டதான அந்த மலையினுடைய பெருமை, அந்த பெருமாளுடைய பெருமை, அந்த மலையில ஏதாவது ஒரு வாசம் நமக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு உடம்புல எல்லா தெம்பும் இருக்கச்சே நம்ம போயிட்டு தவிர்த்து அதுக்கப்புறம் நாம சிரமத்தை சொல்லக்கூடாது. கை காலெல்லாம் நமக்கு பெண்டாய பிறகு நான் போறேன், இங்க போறேன், அங்க போறேன், இங்க போறதுக்கு ஆசைப்பட்டேன்னு நீ சொல்லி ஒரு விதமான பிரயோஜனம் உண்டு. அதனாலதான் கரடைய காலே இந்த கைகாலெல்லாம் நல்ல நிலையில இருக்கச்சேவே எனக்கு விசேஷமான அந்த திருவேங்கடமலையினுடைய தாழ்வரைகள்ல ஒரு வாசத்தை எனக்கு தந்தர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அபிரித நிஜயோக க்ஷேமமாத்மானபிக்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாலயேத்வம் பரவதி சதுரைஸ்தே விப்ரமே ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயாம் விந்தசி ஸ்ரீதரண்யோ. அம்மா, எது யோகம் எது க்ஷேமம் எனக்கு தெரியாது. போய் ஸ்ரீனிவாசன் கிட்ட என்ன கேட்கணும் கூட தெரியாது. நான் போய் ஸ்ரீனிவாசன் கிட்ட எனக்கு ஒரு உத்தியோகம் வேணும், மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி உத்தியோகம் கொடுத்து கேட்பேன். ஸ்ரீனிவாசன் கொடுப்பான், சந்தேகமே கிடையாது. அப்ப நினைச்சுப்பான் ஸ்ரீனிவாசன், என்னடா இந்த குழந்தை இப்படியா கேட்போம். பிரபோ எனக்கு அனுகிரகம் பண்ற ஒரு வார்த்தை சொன்னா போறாதா? அவனுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை உத்தியோகம் கொடுக்குறதா இருந்தேன், அவன் 30,000 ரூபாய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டானே. அபிதித நிஜயோக க்ஷேமம், எனக்கு எது யோகம் எது க்ஷேமம் தர அஜயோக க்ஷேமாத்மானபிக்கம். யோகக்ஷேமங்களை நான் அறியாதவன். அது மட்டும் இல்ல, ஆத்மானபிக்கம் எனக்கு என்னையே தெரியல. நான் இன்னும் என்னையே புரிஞ்சுக்கல. எப்ப பார்த்தாலும் பக்கத்தாத்து சூழ்நிலை கால வச்சு 6 பேர் என்ன சண்டை போடுறா, எனக்குள்ள இருக்க பிரச்சனையை நான் உணர்ந்ததே கிடையாது. என் ஆத்மலாபத்துக்கு ஒரு நாள் உருப்படியா ஒரு காரியம் நான் பண்ணதே கிடையாது. நான் என்ன நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. அபிரித்த நிஜயோக க்ஷேமமாத்மானபிக்கம் எனக்கு என்ன சுவாமி? அந்த சுவாமி இருக்காரு, அவர் யாரு தெரியுமா? லாட்டரி சீட்டு வாங்கி அவர் லட்சாதிபதியானார். அதேங்கப்பா, லாட்டரி சீட்டு வாங்கி லட்சாதிபதியானார். அப்படி எல்லாம் சில பேருக்கு கிடைக்குமா? ஆமா, அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்கார்? கோட்டீஸ்வரரா இருந்தார். அவர் கோட்டீஸ்வரரா இருந்தார், லாட்டரி சீட்டு வாங்கி லட்சாதிபதியானார். இதுதான் யோகம். யோசிக்கணும். குணலவரஹிதம்மாம் கோப்து காமாலயேத்வம். அப்பேற்பட்டதான் குணலவரஹிதம்மாம். என்னை ரட்சிப்பதற்கு என்னிடத்துல எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல குணம், ஏதாவது நல்ல விஷயம், அந்த திருவேங்கடமுடியாருடைய கிருபையை பெறுவதற்கு அடைவதற்கு என்னிடத்துல ஏதாவது ஒரு சத்சங்கம், ஒரு நல்ல விஷயம் இருக்கா? என்ன பண்ணினே கேட்டா ஏதாவது ஒரு சமாச்சாரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். குணலவரஹிதமாம், துளி கூட குணம் கிடையாது. பரவதி சதுரைஸ்தே விப்ரமே ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயாம் விந்தசி விந்தசி ஸ்ரீதரண்யோ. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஸ்ரீனிவாசனுக்கு என் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை நிவர்த்தி செய்வதற்காக எதுல வந்திருந்தா பெருமாள் அப்படி பார்க்கிற அறிவுக்கு என்ன தைரியம், என்ன நஞ்செழுத்தம், பாவத்தை பண்ணிட்டே இருக்க. வாசலை இப்ப பார்த்தானே அங்க இருக்க ஒரு நாயை கல் எடுத்து அழிச்சுட்டு வந்திருக்க. நீ எவ்வளவு தைரியம் தான் எங்கிட்ட வந்து நிப்ப நீ அப்படின்னு பெருமாள் அப்படி கண்ணெடுத்து பொசிக்கிடுவான் நம்மள. அந்த சமயத்துல தயாதேவி என்ன பண்றான்? ஸ்ரீனிவாசனுடைய கருணை என்ன பண்றான்? அவன் அப்படியே குளிந்து வைக்கிறான். குழந்தை தானே, அவன் எங்க போவான்? அவனுக்கு என்ன தெரியும்? நாம அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப அவன் தப்பு பண்ணினானா, இப்ப ஒரு பையன் தப்பு பண்ணினா என்ன சொல்லுவா? அவன் அப்பா அம்மா என்ன பண்றா? அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது கூட சொல்லி கொடுக்கலையா? அப்பா அம்மா என்ன வளர்க்கிறான் குழந்தைய அப்படின்னு அப்பா அம்மா ஒரு சொல்லுவா. அடுத்தது, இவன் என்ன பண்ணி கொடுத்துறியா படிக்கிறான்? உங்க ஸ்கூல்ல இப்படிதான் ஒபீடியன்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரா? உங்க ஸ்கூல்ல இப்படிதான் ஒழுக்கம் சொல்லி கொடுத்திருக்காரா? அப்படின்னு அவன் படிக்கக்கூடிய பாடசாலையை வெளியுவான். இப்ப விராட்டி தயாதேவி கேட்கிறா, நாம அந்த குழந்தைய தோஷம் சொன்னோம்னா இப்ப பிரச்சனை யாருக்கு? நம்ம 2 பேருக்கும். ஏன்னா அந்த குழந்தைய நாம சரியா பரிபாலனம் பண்ணல, அந்த குழந்தைய சரியா நாம வளர்க்கலன்னு நம்ம தோஷம் சொல்லுவோம். அடுத்தது, அவனுடைய ஆச்சாரிய சம்பந்தத்திற்கே தோஷம் உண்டு. அவன் படிச்ச எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் தப்பு சொல்றாங்க இல்லையோ?
என்ன ஸ்கூல்ல படிக்கிறாயா, உங்க ஸ்கூல்ல எப்படிதான் ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்காளா அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்க மாட்டாரா? அந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த ஆச்சாரியன் சேர்த்து தூஷிப்பான். இப்ப நாம தான் அதை சரி பண்ணணும். நாம தான் சரி பண்ணணும். காரணம் என்ன? ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல 60 பசங்க இருக்கு. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு பீரியட் 60 பசங்க ஒவ்வொரு கிளாஸ்ல பார்த்தா அந்த டீச்சர் என்னதான் பண்ணுவோம்? அவனால என்ன முடியும்னு கேட்டா, அப்ப அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் ஆடுவேன். அந்த பையனை அப்பா அம்மா கவனிக்காம இருந்தா இத்தனைக்கும் அந்த டீச்சர் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் தனிப்பட்ட முறையில கான்சன்ட்ரேட் பண்றான். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர் நம்மளை தனிப்பட்ட முறையில கான்சன்ட்ரேட் பண்றான். அதுக்கும் மேல தயாதேவி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நம்ம குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டுன்னு சொன்னா, அவன் துட்டா, அவன் போக்கையா, அவன் அயோக்கியனா இருந்தானா அவன் அரவணைத்து சென்று அவனை அனுகிரகம் செய்யணுமே தவிர்த்து அவன் புறந்தள்ளி விட்டுட்டான். அந்த குழந்தை அனாதை ஆயிடுவானோ இல்லையோ, நமக்கும் நம்ம குழந்தை இருந்ததான இழவு தெரியுமே, என்ன பண்றது? ஆகையால நீ அவன் அனுகிரகம் பண்ணணும்னு தன்னுடைய விலாசங்களினாலே எப்படி வச்சுக்கலாம், ரொமான்டிக் லுக். ஆமா, கருணை. அந்த கருணைன்றதான் பெருமாளை வசப்படுத்துறது. அப்படி அந்த கருணையினால வசப்படுத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான ஸ்ரீதேவி பூமிதேவி எல்லாம் பார்த்து, நன்று தயாதேவி, சூப்பர் சூப்பர், நம்ம பெருமாளை எப்படி எல்லாம் வசப்படுத்துறோம்னு நீ தெரிஞ்சிருக்கேன்னு அவர்களுடைய பகுமதி பாத்திரத்தை இவள் அடைகிறார். அவர்களுடைய பகுமதி பாத்திரத்தை இவள் அடைகிறாள். அபிதித நிலையோ கக்ஷேமாத்மானபிக்யம் குணலவரஹிதம் மாம் கோப்துகாமஹதயேத்வம் பரவதி சதுரைஸ்தே பிரமைஹி ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயாம் விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ. இப்படி தயாதேவி அந்த குழந்தையை ஸ்ரீனிவாசன் அனுகிரகம் செய்யும்படியாக ஸ்ரீனிவாசனை வசப்படுத்துவதை கண்டு இந்த பூமி தேவி ஸ்ரீதேவி என்ன பண்றா, அழகா பலூன் எல்லாம் பறக்க விட்டு, கையெல்லாம் தட்டி, கிளாப் எல்லாம் போட்டு, தம்ஸ் அப் எல்லாம் போட்டு, பலவிதமான ஈமோட்டிகள் எல்லாம் காமிச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பகுமதி மனபா, அந்த பகுமதி பாத்திரம் என்ன பண்றா, விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ. ஸ்ரீதரணி, ஸ்ரீனா மகாலட்சுமி, தரணினா யாரு, பூமி தேவி. அவன் உடனே அந்த தயாதேவி பார்த்து எப்படி எல்லாம் காமிக்கிறான், எல்லாம் ஆர்த்திலாம் காமிக்கிறாரு, பசங்க எல்லாம் புதுசா பண்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி செங்கல்லாம் காமிச்சு அது பகுமதி பாத்திரம். எவ்வளவு சந்தோஷம். இது என்ன தாத்பரியம் சொன்னா, அந்த ஸ்ரீதேவி பூமி தேவி இவாளுடைய சொரூபம் தான் கருணாதேவினாலும் அந்த கருணைக்கு ஒரு பெருமை, அந்த கருணைக்கு ஒரு விசேஷம் கொடுக்குது. ஏன்னா குழந்தை யார்கிட்ட போகும், குழந்தைக்கு யாரிடத்துல போய் நிக்க முடியும்? அவன் வந்துட்டான், என்ன வந்துட்டான், நெஸ்தொற்பாரபத்தே வரதஜவரம் நிர்பயோஸ்மி அப்படின்ட்டான். பிரபோ தேவாதிராஜா வரதா, உன்னுடைய திவ்யமான சரணாரவிந்தத்துல நான் என்ன பண்றேன், ஆச்சாரியர்களாலே நன்கு சமர்ப்பிக்கப்பட்டு விட்டேன். ஆச்சாரியன் சமர்ப்பித்து விட்டார் இந்த ஆத்மரக்ஷா பரத்தை இல்லையா? அப்ப அவனுக்கு பலமும் கிடையாது, பயமும் கிடையாது. அவன் எதை பத்தி பயப்படணும், யாரை பத்தி கவலைப்படணும்? இதுவே எல்லாம் யாருடைய பொறுப்பு என்றால் அது அத்தனையும் எம்பெருமானுடைய பொறுப்பு, தயாதேவியுடைய பொறுப்பு இல்லையா? என்ன சொல்ற சுவாமி, ஆத்ம நிர்பரா, த ப்ராஜெக்ட் ஆத்ம நிர்பரா அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சுவாமி ஆத்ம நிர்பரா? ஒருத்தர் பாவம் ஏதோ என்ன மாதிரி போல இருக்கு, அது இங்கிலீஷ்ல படிக்கச்சு அத்திம்பேர பாடுறான்னு படிச்சேன். அத்திம்பேர பாடுறான்னு படிக்கிறாருன்னா ஆத்ம நிர்பரான்னு அவர் படிக்கிறதுக்கு அத்திம்பேர பாடுறாங்க. அந்த ஸ்பெல்லிங் அந்த லெவல்ல இருக்கு, அவருக்கு சம்பிரதாய அளவுக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம அரசாங்கம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய சட்ட திட்டத்தை உண்டாக்கி மக்களுக்கு இந்த பயத்தை நிறுத்தி பண்ணி அவர்களே ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன், ஒரு செல்ஃப் ஸ்ட்ரென்த், செல்ஃப் ப்ரொடெக்ஷனா இருக்கோம்னா அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்காக உலகமே அப்படி யோசிச்சு உலகமே பாராட்டும் அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து, அதுக்கு என்ன சுவாமி பேருங்க, ஆத்ம நிர்பரா அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அர்த்தம், செல்ஃப் பொட்டன்ஷியலை நீ வளர்த்துக்கிறது. என்ன பண்றோம், திருவேங்கடமுடியான் தயாதேவியுடைய திருப்படிவாரத்துல நாம ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பித்து விட்டோமையானால், சம்பிரதாயம் சொல்றது சுவாமி, சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியதான் இந்த பாரத தேசம். அதுதானே இந்த பாரத தேசம். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இது ஒண்ணு இல்லப்பா, சோசியல் ப்ரொடெக்ஷன். நம்மை நாம் எப்படி காத்துக்கொள்வது, இந்த ஆத்மா என்று இனியும் வீணாகாமல் இந்த ஆத்மாவுக்கு
அடுத்தது ஏற்படக்கூடிய பிறவிகள் இல்லாமல் இந்த ஆத்மா தான் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா ஆத்ம நிர்பரா ப்ராடக்ட் அந்த கான்செப்ட். இதுக்கு மேல எனக்கு என்ன வந்தது, ஏன் ஆள்கின்றார் அடியார் ஆறால் குறைவுடையவங்களாக சொல்லி நாங்க இருப்பவங்களை பார்த்துக்கிறதுக்கு இதுக்கு உண்டான பிரயத்தனங்கள் நாங்க பண்றோம் அப்படின்னு அரசாங்கம் அவங்க அறிவித்திருக்காம எவ்வளவான பிராட்டியும் ஆத்ம நிர்பரா நிர்பயா. அங்க பாரமும் கிடையாது பயமும் கிடையாது. சரி சுவாமி, ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையோம். யாரோ நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் உத்தரவாதத்தெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதான நாம் வார்த்தை அறிபவர் மாயவத்தால் என்று யாரோன்னு எம்பெருமான் நமக்கு நான் நாம் பார்த்துக்கிறேன், I am the savior, I am the protector, அந்த நம்பிக்கையை ஒத்துக்காட்டின திருமேனி என்பார் பிள்ளரோகாச்சாரியார். கையில் படித்த உழவர்களும் சேனாவிதமான திருக்குறள் கற்றைகளும் தேருக்கு கீழே நாச்சின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷத்தோடு நிற்கும் நிலையை அருளி செய்கிறார். மாம் அகம் என்று அந்த சர்ம ஸ்லோகத்தில் நிற்கக்கூடிய போஸ்டரை வர்ணிக்கிறார். அப்ப ஆத்ம நிர்பரா அவ்வளவுதான். ஏன்னா அவிதித யோக க்ஷேமம். எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, how to start, how to produce, how to protect, எனக்கு எதுவுமே தெரியல சுவாமி. how to proceed அதுவும் தெரியல எனக்கு. ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இனிமே தனக்கு தன்னுடையதான ரட்சையில் ஒரு விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை உணர்ந்து அவன் மார்பிலே கை வைத்து உறங்குமா போல இருப்பதுதான் சரணாகதி. அதுதான் இன்னைக்கு லோகத்துல உலகமே இந்த பாரத தேசத்தை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடக்கிறது. அதுதான் சரணாகதி கான்செப்ட், ஆத்மநிர்பரா கான்செப்ட். இது பரமும் இறங்கி போச்சு, பயமும் போச்சு. பலவிதரண பக்ஷம் பக்ஷபாதானபிஜம் பிரகுணமனு விரேயம் பிராப்ய பத்மாசகாயம் மனசி குணசமாதே மானபூர்வம் தயேத்வம் பிரதிபதசி யதாரிஹம் ஆத்மனாஹ மாமகானாஹ. கொஞ்சம் டீவியேட் ஆகி அற்புதமான ஒரு கதையை பேசுவோம். ஏன்னா நமக்கு சுவாமி தேசிகன் சொன்னா சில சமயத்தில் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது தவிர சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய கிரந்தங்களுடைய பெயரை சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. அது என்னமோ சொன்னீங்களே சுவாமி, என்னமோ சொன்னீங்களே சுவாமி. ஒரு விஷயம் அடியன் காலேஜ் எல்லாம் டீச்சரா இருக்குச்சு, ப்ரொஃபஸரா இருக்குச்சு, ஒரு கேள்வி கேட்பேன். என்னன்னா காளிதாசன் என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஜெனரலா பசங்களை பார்த்து who is காளிதாசா அப்படின்னு கேட்டா உடனே பசங்க டக்குன்னு ஆன்சர் கொடுத்தார், he is our Indian Shakespeare அப்படின்னா, இந்தியா ஷேக்ஸ்பியர் அப்படின்னு. காளிதாசன் என்பவர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இதே அந்த ஷேக்ஸ்பியர் பிறந்த ஊர்ல போய் யாரு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கேட்டா அவர் இந்த ஊரின் காளிதாசன் சொல்லுவாரா? சொல்லுவாரா? நாம என்ன பண்றோம்னா காளிதாசன் யாருன்னு கேட்டா பாரதத்தின் ஷேக்ஸ்பியர் சொல்லி இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இங்கதான் நாம தப்பு பண்றோம். 18 முறை சோமநாத் சன்னதி அந்த திருக்கோவில் மேல படையெடுத்த கஜினி முகமது பாராட்டக்கூடிய அந்த 18 தடவை அவனை எவன் தோற்கடிச்சானோ அவன் யாரு கூட தெரியாம உட்கார்ந்து இருக்கோம் பாருங்க. இதுதான் நம்முடைய வரலாற்றுடைய லட்சணம், நாம தெரிஞ்சிருக்கிறது. அப்ப காளிதாசன் என்பவன் யார் என்று கேட்டால் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஏன்னா அவனுக்கு ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். ஷேக்ஸ்பியருடைய பெருமையை நிறைய சொல்லணும் இல்லையா? ஷேக்ஸ்பியருடைய பிரபாவத்தை நிறைய சொல்லணும். அப்ப இவர் எப்ப பார்த்தாலும் ஒரே வேதாந்தமா சொல்லிட்டு இருக்காரு, ஒரே சாஸ்திராத்மா சொல்லிட்டு இருக்காரு, கேட்டா சம்ஸ்கிருதமே சொல்லிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் நாமளும் ஷேக்ஸ்பியரை சொல்லலாம். ஏன் சுவாமி தேசிகனுடையதான அந்த சர்வதோமுகமான பாண்டித்யம், சர்வதோமுகமான பிரசன்டேஷன் ஸ்கில், ஹவு டு எக்ஸ்பிளைன் த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் சரணாகதி அப்படின்னு தேசிகன் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, சுவாமி தேசிகனை புரியறதுக்கு முன்னாடி நமக்கு புரிஞ்ச ஷேக்ஸ்பியரை ஒரு தடவை சொல்லிடுறேன், வேற வழி இல்லை. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு கதை, ஒரு பெரிய கதை. அந்த கதையில நிறைய விஷயங்கள் படிக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்றதுல இந்த எனக்கு கொஞ்சம் இந்த கேரக்டர்லாம் வராது, நமக்கு சம்பிரதாய வார்த்தைகள் தான், அதுவே பாதி வாயில வர மாட்டேன்றது. இந்த பசானியோவோ
பிரசானியோ அப்படின்னு ஒருத்தன். அவன் என்ன பண்றான், அந்த போர்ஷியான்றதான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுறான். அது ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிறா. ஆனா அந்த கல்யாணத்திற்கு அவளுக்கு தேவையான பண வசதி இல்லை. நான் தயாசகத்தை விட்டு வெளில போல, ஆனா இதை ஜாகிரதையா கவனிக்கும். இங்கதான் தயாசகத்தினுடைய டிஸ்டே இருக்காங்க. அந்த பசானியோ எவனோ ஒருத்தன் அவன் போர்ஷியான்றதான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அதுக்கு தேவையான திரவியம் இல்லை. நான் கதை புரிஞ்சுட்டு நான் சொல்றேன், ஏன்னா நீங்களா ஷேக்ஸ்பியர் நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு கான்செப்ட் தயாசகன் தான் இருக்கட்டும். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, அது பண வசதி இல்லாதனால அந்த ஆண்டானியோவோ அவன் கிட்ட போய் கேட்கிறான். அவன் ஒரு நல்ல கப்பல் வியாபாரி. அவனுடைய கப்பல் இப்படி போயிட்டு இருக்கு. அது வந்தா பணம் வந்துடும். இப்ப அவன் கையில பணம் இல்லை. இந்த ஆண்டோனியோ கையில பணம் இல்லை. சரி என்னடா பண்ணலாம்னா, அந்த ஊர்ல இன்னொரு ஒருத்தர் இருக்கான், ஷைலக்ன்றதான ஒரு வசதி படைச்சவன் இருக்கான். அவன் கிட்ட போய் ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்து கடன் வாங்கி ஜாமீன் கையெழுத்துன்றோ அந்த மாதிரி இவன் ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்காக இந்த ஆண்டோனியோன்றவன் ஜாமீன் கையெழுத்து போட்டான், பணம் வாங்கினான், கல்யாணம் பண்ணிட்டா, எல்லாம் சரியா போயிடுது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆண்டோனியோ கப்பல் காணாமல் போயிடுது. அது எங்க புயல்ல போச்சு, 16ஆம் தேதி புயல் வரும்னு சொல்லிக்கொள்ளுங்க. அந்த மாதிரி அந்த கப்பல் காணாமல் போயிடுத்து. கப்பல் மூழ்கி போச்சோ இல்ல காணாமல் போச்சோ, எங்க போச்சோ, எந்த ஊர்ல போய் கரை தட்டித்தோ, இப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்ப எவ்வளவு வசதி இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. வேற வழி இல்ல. அவன் என்ன பண்றது? கடனை கட்டணும். இவன் தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கான். அப்ப அந்த ஷைலக் அப்படின்றவன் டேய் என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி செலுத்தி ஆகணும் நிர்பந்தம் பண்றான். என்னால முடியல. அப்படி முடியலன்னு சொன்னா ஒண்ணு பண்ணு, உன் உடம்புல இருந்து எனக்கு 1 பவுண்டு சதை வெட்டி கொடுன்னு ஷைலக் கேட்கறான். கொடூரமான நிபந்தனை போட்டிருக்கான். என்கிட்ட கடன் வாங்கினியோ அந்த கடனை உன்னால திருப்பி செலுத்த முடியல. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சதையை வெட்டி எனக்கு கொடு அப்படின்றான். வேற வழி இல்லை. நியாயஸ்தலத்துல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. நீதிபதிகள் இருக்கா. அந்த நீதி ராஜா, அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரோ ராஜாவோ அவன் என்ன பண்றான்னா, பாவன்டா அவன் துட்டு கொடுக்கக்கூடியவன் தான். ஆனா அவன் கப்பல் முழுகி போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, அவன் டாக்குமெண்ட் எழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணும் அதுதான் நடக்கணும். இப்ப அவனுடைய உடம்புல இருந்து 1 பவுண்டு சதையை நான் வெட்டி எடுத்துக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. இவனும் ஒத்துண்டான். வேற வழி. இவனும் ஒத்துண்டான். என்ன ஏதோ புராணங்கள்ல இதிகாசங்கள்ல கதை சொல்லலாம். கர்ணன் கவச குண்டலத்தை உடம்புல ரத்தத்தோட அறுத்து கொடுத்தான்னு, சிவி சக்கரவர்த்தி மாம்சத்தை அறுத்து கொடுத்தான்னு நாம சொல்லலாம். ஆனால் இப்ப சாமான்யமான ஒரு மனுஷனுக்கு இது போன்றதான குரூரமான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அவன் நிலைமை எப்படி ஆகும்? ஒன்னும் சொல்ல முடியல. நியாயாதிபதிகளால ஒன்னும் சொல்ல முடியல அந்த நீதிமன்றத்துல. அப்ப ஷைலக்கினுடைய விருப்பப்படி இந்த ஆண்ட்ரியோ அவன் உடம்புல இருக்கக்கூடிய சதைய வெட்ட வரைச்சே ஒரு சடன் என்ட்ரி கொடுக்கிறான். யாரு? போர்ஷியா. யாரு கல்யாணத்துக்காக இது நடந்ததோ அது சடனா உள்ள அப்ஜெக்ஷன் மை லார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சான். என்ன விஷயம்? இப்ப என்ன பிரச்சனை? பாரமா இவன் கடன் வாங்கினான், கடனை திருப்பி கொடுக்கல. அதுக்கு ஏற்றால் போல இவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அவன் 1 பவுண்டு சதையை கொடுக்கிறேன்டா, வாங்கிக்கிறேன்டா, முடிஞ்சு போச்சு. ஓகே மயிலார், ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் இந்த சதையை கொடுக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விஷயம் என்ன, 1 பவுண்டுக்கு அரைக்கு மில்லிகிராம் அதிகமான சதையை கூட வெட்டக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. இது கண்டிஷன் இல்ல, சாரி, பாயிண்ட். அந்த 1 பவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடியதான். அந்த 1 பவுண்டு தான் 1 பவுண்டு. மேலே ஏறக்கூடாது, கீழே ஏறக்கூடாது. கரெக்டா 1 பவுண்டு தான் சதையை வெட்டணும். 1. 2வது, அவன் கேட்டது சதையை தானே, பிளஷ் தானே, நாட் த பிளட் இல்லையா? சதையை வெட்டும் பொழுது 1 சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாது. இதான் விஷயம் தான். இது எப்படி முடியும்னா, உங்களுக்கு தேவையானது வேணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும். நான் உங்களுக்கு அவன் தான் உடம்புல இருந்து சதையை எடுத்துக்கோங்கன்ற அவனே சொல்லிட்டா நான் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆனால் 1 சொட்டு ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. ஒரு முடிவுரை எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடாது அந்த 1 பவுண்டுல. இது முடியுமா? ஷைலக் பார்த்தான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டதுன்ற மாதிரி இருக்கு. இப்ப அதே சிச்சுவேஷன் தான். அதே மாதிரி ஒரு கோர்ட்டு
அந்த கோர்ட்டுல சாஸ்திரங்கள் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா ஜீவன். பெருமாள் பிராட்டி இவா 2 பேர் ஜூரி. பெருமாள் பிராட்டி 2 பேர் இருக்கா. இன்னொன்னு பாத்துக்கோங்க, பெருமாள் பிராட்டி பட்சபாதமே இல்லாதவா. நியாயஸ்தலத்துல நீதிபதிகளா இருக்கக்கூடியவர்கள் பட்சபாதமே பார்க்க கூடாது. ஒன் சைடா ஆன்சர் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால இவா உட்கார்ந்து இருக்கா. குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடியவன் யாரு? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர வேண்டும் என்பதாக அவனை குற்றவாளி கூண்டு நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக மூர்த்தன்யமா இருக்கக்கூடியதான ப்ராசிக்யூஷன்ஸ் யாருன்னு கேட்டா கர்மா. அட்வொகேட் மிஸ்டர் கர்மா. நமக்கு அட்வொகேட் சர்மா தெரியும், யாரோ புதுசா கர்மா. இப்ப பல விதரண தக்ஷம் பக்ஷபாதானபித்யம் பிரகுணமனு விதேயம் பிராப்ய பத்மா சகாயம் மஹதி குண சமாஜே மானபூர்வம் தயேத்வாம் பிரதிபதசி யதார்ஹம் பாப்மனாம் பாமகானாம். சூப்பரான ஒரு கோர்ட்டு சீன சுவாமி தேசிகன் இங்க டெபிக்ட், அதாவது நமக்கு அப்படியே எடுத்து காண்பிக்கிற சுவாமி தேசிகன். ஏவி கோபாலாச்சார சுவாமியுடைய வியாக்கியானத்தை சேவிச்சா இந்த பரமரசகரமான அர்த்த விசேஷங்கள் நமக்கு அற்புதமாக புரியும். என்ன எடுத்து கேட்டா, அந்த டிவிஷன் பெஞ்சில பெருமானம் பிராட்டியும் இருக்கா, பகவத் குணங்கள் இருக்கு, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம் முதலானவைகள் இருக்கு. அந்த குணங்கள் அமிகஸ் கியூரியா இருந்து இந்த ஜீவனுக்காக வாதாடலாம். பரமாத்மா கேட்கலாம், அந்த குணங்களை நீங்க அமிகஸ் கியூரியா இருந்து இந்த ஜீவனுக்காக வாதாடுறீங்களா? நீங்க வாதாட வேண்டிய அவசியம் இருக்கா? அவ என்ன சொல்லிட்டா, இந்த ஜீவனுக்கு நாங்கள் பலமுறை பரிந்து பேசிட்டோம், ஆனா இவன் திருந்ததா இல்ல, இவன் கண்டினியூஸா பாவங்கள் பண்ணிட்டு இருக்கான், ஆகையால இவனுக்காக நாங்க வாதாடுறது இல்லைன்னு அது அந்த 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 குணங்கள் தான் பெருமாள் பார்த்தா, நீங்கதான் ஒரு தோஷம், உங்களதான் பார் கவுன்சில் டிஸ்மிஸ் பண்றேன். இந்த ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் எல்லாம் உங்களதான் உங்களுக்கு இனிமே நீங்க பிராக்டிஸே பண்ண முடியாது. ஒரு ஜீவன் பாவம், அவனுக்காக வாதாடுறதுக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு அவனை ஒரு வாதாடுகளை எனக்கும் நான் சொன்ன கேளுங்கன்னா, நீங்க ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம், சக்தி இருந்து என்ன பிரயோஜனம், பலம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவனுக்கோசரம் வாதாடுறதுக்கு உங்ககிட்ட கருணை இல்லையோ போகும், உங்களுக்கு இதுவே கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்றான் பெருமாள், அதான் அதை தள்ளி விட்டுறோம். அதுக்கப்புறம் பாவங்கள் என்ன பண்ணிட்டு கரெக்டா பிடிச்சது அவனை. இந்த ஜீவாத்மா பாவமே செய்து பாவியானவன், இவன் பேரெல்லாம் கருணையே கிடையாது, மறுபடி இவன் பாவம் பண்ணிட்டு இருக்கான், ஆகையால இவனுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுத்தே தீர வேண்டியது என்பதாக கர்மா பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டேன். பெருமானம் விராட்டியை ஜட்ஜி பாக்குறான், ஏண்டாப்பா ஏதாவது சொல்லண்டானார். நான் என்ன சொல்றது சுவாமி, நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், நான் என்ன பண்ண முடியும்? அடுத்து முடிஞ்சு போச்சு. பத்வாகலே யமபதாக பகுதர்ஜயந்தா கரிஷந்தி யத்ர பவபாசசதே யுதம்மா ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாளோ லக்ஷ்மீ நிருதும்ம மம தேஹி கராவலம்பம் கருணாவலம்பமே. கராவலம்பம் சுவாமி சங்கரபாரர். சும்மா நரக மார்க்கத்துல போவேன், கழுத்தை பிடிச்சு தள்ளுவான், நெட்டி தள்ளுவான், சவுக்கால் அடிப்பான், விடார் அடிப்பான், என்ன போட்டு பலார் அடிப்பான், கீழே அப்படியே நெருப்பு குயிலா இருக்கும், முள்ளா இருக்கும், ஒரே துர்கந்தமா இருக்கும். அப்ப கூட யாரும் வருவாரா? தனியா தான் வருவோம். நரக மார்க்கம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாளோ லக்ஷ்மீ நிருதும்ம மம தேஹி கராவலம்பம். ஏகாகியா போறேன், பயந்து போறேன், நடுங்கிட்டு போயிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா. அப்ப நீ என்ன பண்ணணும்? நரக்கத்துல இருக்கிறேன் அதே கையை தூக்கி அர்ச்சிராதி மார்க்கம்ன்றதாக சொல்லி மோட்ச மார்க்கத்துல கை கொடுத்து நான் உட்கார வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற சங்கர பகவத்பாரர். இப்ப ஜீவனுடைய நிலம் அதுதான். பெருமாளுக்கா என்னடா இவனை எப்படி காப்பாத்துறது? அங்க பிராட்டியா தவிக்கிறான், அவ்வளவு ஜட்ஜோலியோ பிராட்டி தவியா தவிக்கிறான். மகாலட்சுமி அவனை காப்பாத்தனே, ஐயோ நம்ம குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறானே, அவனை காப்பாத்த வேணாமா? பெருமாள் சொன்னார், அம்மா உலகமே
பார்த்துட்டு இருக்கு, சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு இருக்கு, மீதி ஜூரிஸ்ட்லாம் இருக்கா, வல்லா இருக்கா, பார்த்துட்டு இருக்கா. நாம இப்ப பண்ணினோம்னா பார்ஷியாலிட்டி நம்ம பேர்ல முத்திர குத்துவா. ஏற்கனவே உலகத்துல நமக்கு நல்ல பேர் இல்ல. பெருமாள் சொல்ற, பெருமாள்னா பார்ஷியாலிட்டி பார்ப்பாரு சொல்லிட்டு இருக்கா. இதுல நீ வேற குதிக்காத, ஏதாவது டெக்னிக்கலா ஐடியா பண்ணலாம் அப்படின்னு அப்படி யோசிச்சு இருக்கச்சே ஒரு டார்சலிங் என்ட்ரி. என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், போர்ஷியா மாதிரி டாக்டர் உள்ளவரா யாரு, கல் 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 அப்படி சரங்க சத்தத்தோட உள்ள வந்து, மை லார்ட் ஐ எம் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னு வந்து ஒருத்தர் நிக்கிறார். யாரு, தயாதேவி வந்து நிக்கிறார். நான் இவருக்காக ஆர்கியூ பண்றேன், இவருக்காக வாதாட போறேன். அப்படியா, ப்ரொசீட் அப்படின்னா பெருமாள். அப்செக்ஷன் நான் கர்மா வாய முருட்ட பெருமாள். ஏன்னா தயாதேவிக்கு முன்னாடி கர்மாவா காலம் ஒண்ணும் வாழாட்ட முடியாது. தயாதேவி வந்தாலும் கர்மாக்காக கொரோனா வந்துடும். அது பெருமாள் அது முன்னாடி நிக்க முடியாது. பெருமாள் வாய முடிவு வேலையை பாரு. நீ என்ன அப்செக்ஷன் சொல்றது? தயாதேவி யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னா, யூ மே ப்ரொசீட் அப்படின்னா. அப்ப தயாதேவி கேட்டா, இவன் யாரு, குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவனா? குற்றவாளி, குற்றவாளின்னு கோர்ட்டு தீர்மானிக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படி இருக்கச்சு அவர் நீ எப்படி கையில கால விலங்கு போடுவோம்? முதல்ல விலங்கு அவருன்னு ஆகும். அப்பயே கர்ம பாஷ பிரகிரதிதா. கர்மான்றவன் என்ன பண்றான், பாஷங்களை போட்டு கட்டி வச்சிருக்கான். அது புண்ணியம் பாவம் எல்லா விலங்கு எந்த விலங்காக அதுனா பொன் விலங்கு, அதுல வர தங்க விலங்கு. இது வேற என்னது, இரும்புல விலங்கு போட்டா சொந்தம் உனக்கு கஷ்டம், தங்கத்துல விலங்கு போட்டா சந்தோஷமா? எதுவாக தூக்கி போட்டான். இப்ப என்ன பிரச்சனை இவன் கிட்ட? இவன் பாபம் பண்ணிருக்கான். ஆமா, நான் கட்சி நாமராஜி உலகத்துல யாரு பாபம் பண்ண? அந்த லாஜிக்லாம் இங்க கிடையாது. இவன் பண்ணிருக்கக்கூடிய பாபத்துக்கு இவனுக்கு இப்பயே தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கர்மா வாதாடுறது, கர்மா பேசுறது. இவன் பண்ணிருக்கக்கூடிய பாபத்துக்கு இந்த இந்த இப்ப பண்ணணும். சரிதாப்பா, இவன் பாபம் பண்ணான்னு சொல்றீங்க. இவன் கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு முன்ஜாமி ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சுவாமி முன்ஜாமீனர்? ஆச்சாரிய சம்பந்தம் இவருக்கு இருக்கு, அது தெரியுமா? ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்கான். ஜீவா கேட்டார், ஆமா இருக்கு, மறந்தே போயிட்டா. ஆனா முட்டாளே, உபன்யாசத்தை மறக்கலாம், காலக்ஷேபத்துல மறக்கலாம், ஏண்டா வாங்கி வச்ச பெயில விடுவாமலப்பா. ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? ஆமா ஆச்சாரிய சம்பந்தம். சரி, இப்ப இந்த ஜீவன் தான் பகவான் இடத்துல எம்பெருமான் பிராட்டியை காமிச்சு சொல்றா தயாதேவி, இந்த பெருமான் பிராட்டி திருவடியில இவன் சரணாகதி பண்ணிருக்கான். இவன் பாபி நீங்க சொல்றீங்களே, பாவம் செய்தவன் சொல்றேன். பாவம் என்பது சரணாகதிக்கு முன்பாக செய்யப்பட்டதா அல்லது சரணாகதிக்கு பின்பாக செய்யப்பட்டதா? ஜீவன் பாபத்தை செய்தவன் என்று சொல்லும் பொழுது வாதாடுற பிராட்டி யாரு, தயாதேவி. நமக்காக எந்த லெவலுக்கு பெருமான பிராட்டி அந்த கருணை எப்படி வேலை செய்யறது, எப்படி வந்து இருக்கிறார். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த குற்றவாளி கூடுதல் ஜீவன் பயந்து நடுங்கி நிற்க பெருமான பிராட்டி எது உட்கார்ந்து இருக்கா. இந்த ஞானம் சக்தி பலம் தான் அவனுக்காக வாதாட மாட்டேன்னு சொல்றது. கர்மா எதிர கொடூரமான இருக்கா. அப்ப தயாதேவி சிரிச்சுட்டே ஒரு கேள்வி கேட்கிறா. ஆச்சாரியன் எதிர சாட்சியில நிக்கிற, ஆச்சாரியன் எதிர சாட்சியில நிக்கிற இவன் பாவம் செய்தவன் என்றால் அந்த பாவத்தை ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைந்து தன்னுடைய சரணாரவிந்தங்களில் சரணாகதி செய்வதற்கு முன்பாக செய்தானா பின்னர் செய்தானா அப்படின்னு கேட்டா, கர்மா முதல்ல இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்ல இவன் சரணாகதிக்கு முன்பாக பாவம் செய்தான், முடிஞ்சே போச்சு. சரணாகதிக்கு முன்பாக பாவம் செய்தால் என்ன நினைச்சிருக்கிறீ? என்ன உங்களுக்கு பிரபத்தி, டாக்டரின் ஆஃப் பிரபத்தி சாஸ்திரா தெரியாமலேயே கர்மா வாழாட்டார். சார் ஒரு தடவை போய் கர்மாவை படிச்சுட்டு வர சொல்லுங்க சார், திருப்பி அடிச்சா அவரே கூகுள் போட்டாகும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மக்களே, பிரபத்தியினுடைய மகாத்தியத்தினால நாம எப்பேற்பட்டதான பாவம் பண்ணினாலும் அந்த பாவத்தை பரமாத்மா ஒரு பெரிய ஹைலைட்டா ஒரு விஷயத்தை கேட்டுக்குவோம். சுவாமி தேசிகன் மாதுர்காத்தகனுக்கும் சரணாகதி உண்டு. தாயை கொண்ட கொடூரமான தவறை பாவத்தை செய்தவனை கூட பரமாத்மாவுடைய கருணை ரட்சிக்கும். இப்ப ஒரு தாயை கொல்வது குவாலிபிகேஷன் அர்ஜிகாதிக்கோ ராகவா லட்சுமி சும்மா தாயை பெரும் பாவத்தை ஒருவன் செய்திருந்தால் கூட அப்பேற்பட்டவன் மனம் வருந்தி திருந்தி, ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேனே, சர்வேஸ்வரா அம்மா தயாதேவியே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் ஒரு க்ஷணத்தில் பெருமாள் அந்த பாபத்தை அப்படியே நாசம் பண்ணிடுறான். இன்னைக்கும் சட்டத்தை நாம பார்க்கிறோம் இல்லையோ, கருணை மனு பேர் அதுக்கு. அதுக்கு பேரு கருணை மனு.
அந்த கருணை மனுவினாலே இந்த கொடூரமான குற்றவாளியும் விடுவிக்கப்பட்ட சட்டத்துல பார்க்கிறோமோ இல்லையோ, அது இந்த சட்டத்துக்கு ஏற்றார் போலே காலத்துக்கு ஏற்றார் போலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா எம்பெருமானுடையதான அந்த இருக்கு, பரமாத்மாவுடையதான விசேஷமான அந்த கான்ஸ்டிடியூஷன் குற்றவனாக இருந்தாலும் எத்தகையதொரு பாப்பியா இருந்தாலும் சரி, அவன் சரணாகதி செய்த பாபங்கள் தீயில் பூசாகும். அதை பத்தி கொஸ்டினே கிடையாது. பாப்பின்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா பெருமாள் ஒரு வாக்கியம் சொல்றாரு, துராச்சாரோபி சர்வாசி கிருத்தஜ்ஞா நாஸ்திக புரா சமாஸ்ரயே ஆதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி நிர்தோஷம் விதிதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனாக அப்படின்னு பரமாத்மா சொல்றான். மகாமட்டமானவன், எவ்வளவு கொடுமைகள் உண்டோ அந்த கொடுமைகளை செய்தவன், பெண் பித்தன், மதுபான வயக்கன், லோகத்துல என்னென்ன தீமைகள் உண்டோ அந்த தீமைகளை பண்ணிருக்கான். அப்படியெல்லாம் பண்ணிருக்கிறவன் என்னைக்கோ ஒரு நாள் மனசு திருந்தி வருந்தி, இந்த மாணவனுடைய சரித்திரம் அடிக்கடி வெங்கடாச்சல மகாத்திரத்துல பார்க்கிறோமோ இல்லையோ, அஜாமனுடைய சரித்திரம் பார்க்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதனார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்து வேடேன்னு அந்த மாதிரி எவ்வளவு பாவங்கள் குற்றங்கள் அபராதங்கள் பண்ணி ஒரு நாள் வந்து பெருமாளே என்னால முடியல, நான் பண்ணிட்டேன், என்னென்னவோ கொடுமைகள்லாம் நரக்கம் போகும், நானாவித நரக்கம் போகும் பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், யோ பெருமாள் ஸ்ரீனிவாசா தயாதேவியே என்ன மன்னிச்சிடும் உள்ளம் உருகி ஒரு நாள் பிரார்த்தித்து அந்த ஆச்சாரியின் மூலமாக ஆத்மாவை சமர்ப்பித்தானே. ஆனால் பெருமாள் மொத்தத்தையும் பொசுக்கி போடுறான். என்ன எடுத்து இதெல்லாம் நடக்குமா சுவாமினார்? இப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்க, விவசாயத்திற்காக கடன் வாங்குறாங்க. அப்படி கடன் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய காலத்துல ஏதோ மழை பெஞ்சோ இல்ல மழை பொய்த்தோ இல்ல சூறாவளி அடிச்சோ மொத்தமா என்ன எடுத்து அவர்கள் விதைத்தது அனைத்தும் வீணாகி விட்டது. அப்ப அவர்கள் அரசாங்கத்திலிருந்து என்ன தெரிவிக்கிறார், எங்களால் இனிமே மேல வட்டி கட்ட முடியாது, எங்களால கடனை திருப்பி செலுத்த முடியாது, எங்களுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணினோம், எங்களால முடியலன்னு கருணையினாலே அரசாங்கம் என்ன பண்றது, அந்த விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுகிறது என்பதாக நாம பார்க்கிறோமே. அது போன்று தான் பிரபத்திக்கு முன்பாக நாம் செய்ததான கர்மாக்களை, அது பாவமா இருந்தாலும் சரி புண்ணியமா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமா கேன்சல் டுபில், ஒட்டுமொத்தமா அதை தட்டி விட்டுருவான் பரமாத்மா. இப்ப தயாதேவி கேட்ட கேள்விக்கு கர்மாவால பதில் சொல்ல முடியல. கர்மா இப்ப திருத்தல் முடிக்கிறது. ரைட், ஓகே, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். இவன் பிரபத்திக்கு பிறகு பாவம் பண்ணினான், பகவானிடத்துல சரணாகதி செய்த பிறகு ஏனென்றால் சாஸ்திரம் கூறுகிறது, தத்யதா புஷ்கர பலாசி பாவோஷே. ஐயா, திருவேங்கடமுடியானின் திவ்ய சரணாரவிந்தங்களில் ஆத்மாவை சமர்ப்பித்தவன் பிறகு ஒருவேளை அறியாமல் சில குற்றங்களை செய்தானேயானால் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதார் போலே அவனிடத்தில் அவைகள் ஒட்டவே ஒட்டாது. நாட் பாசிபிள். சத்யா புஷ்கர பராசைவ ஆபோனஸ்திஷ்யந்தே. தலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அது போன்று நம்மிடத்தில் வினைகள் ஒட்டாது. நான் என்ன சொல்றேன், கர்மானா புண்ணியம் பாவம் சேர்த்துதான். புண்ணியம் ரொம்ப விசேஷம் வச்சுக்காதீங்க. புண்ணியத்தை காட்டும் நமக்கு தேவை திருவேனுடைய கிருபை. அதுதான் விஷயம். அந்த புண்ணியம் என்ன பண்ணும், சில சமயம் நன்னடத்தை விதிகள் படிக்காக அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல உபகாரம் பண்ணும். ஆனா அதை விட பெஸ்ட் என்ன, ஒன்ஸ் வராது கருணை பண்ணும். அதுதான் பெஸ்ட். அப்ப என்ன ஆயிடுது, தயாதேவி கேட்டா, இவன் தெரிந்து செய்தானா தெரியாமல் செய்தானா? தெரியாமல் செய்தானே ஆனால் பாபங்கள் ஒட்டாது. தெரிந்து செய்தான் என்றால் அப்படிப்பட்டவனுக்கு சரணாகதி செய்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே அவனுக்கு தண்டனை என்பது சிறிய தண்டனையாகத்தான் வழங்கப்படும். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நாம பெருமாளுடையதான ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி விட்டுக்கணும், வழியே இல்லை. என்ன, சரணாகதி பண்ணவனிடத்துல பெருமாளுக்கு ஒரு பிரீதி அதிகம். அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டார்.
வேலிட்டு பாய வேண்டிய இடத்தில் உள்ளிட்டு பாய வேண்டிய தண்டனை அப்படிங்கிறது. அதாவது அர்த்தம், அவனை பார்த்து குத்து குத்துற ஒரு 116 சவுக்கடி அடிக்கணும் அவனுக்கு, அதுக்கு வந்து 16 பெரம்படி அடிச்சு இதுவே தப்பு பண்ணாத அப்படின்னு அவனுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ற. அதையால இவனுக்கு இது போன்றதான ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து அவனை விடுவிக்கிறவே தவிர்த்து ஒன்ஸ்வாரால் அவனை கொண்டு போய் நரகத்தை போடக்கூடாது அப்படின்னு தயாதேவி உள்ள வந்து ஒரு டான்சிங் என்ட்ரி கொடுத்து பார்த்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. உடனே பெருமாள் பார்த்தார், இந்த ஞானம் சக்தி பலம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, உங்களெல்லாம் டிபார் பண்ணிடுவேன், போனா போட்டோம், இனிமே நீங்க தான் என்ன பண்ணணும், தயாதேவி என்ன சொல்றாளோ அதெல்லாம் கேட்கணும், இனிமே அவள் சொல்லப்படிதான் நீங்க நடக்க வேண்டியது என்று மற்ற குணங்களாகிறதான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காரு, அவர்களுக்கு தயாதேவியுடைய சம்பந்தத்தை எம்பெருமான் ஏற்படுத்தி இப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்றதான காரணத்தினால சரணாகதி பண்ணிட்டானதான காரணத்தினால கர்மாவுடன் ஆர்கியூமெண்ட் சக்தி வேஸ்ட், கர்மாவனால இனிமே இந்த ஜீவனுக்கு எந்த சிக்ஷையும் வாங்கி தர முடியாது, கர்ம வினைகள் இந்த ஜீவனிடத்தில் இனி சம்பவிக்காது என்பதாக சொல்லி தயாதேவியினுடையதான அந்த நற்செயலை, அந்த ஜீவனை விடுவிப்பதில் தயாதேவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய உற்சாகத்தை வைகுண்டபதி அல்லது வைகுண்டா காம்ப்ளெக்ஸ் என்னும் இந்த கோர்ட் நன்கு பாராட்டுகிறது. இந்த சட்டத்தை சாஸ்திரங்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்யும்படியாக மக்கள் அனைவரும் சாஸ்திரம் இந்த ஷரத் அப்படின்னாலும் இந்த கேச பத்திரதான விசேஷங்கள், இந்த கேஸுக்கு முக்கியமான ஷரத்துக்கள் என்ன, பிரபத்திக்கு முன்னாடி பாப்போமா, பிரபத்திக்கு அப்புறம் பாப்போமா, பிரபத்திக்கு பிறகு தெரிந்து பாப்போமா, அது தெரியாத பாப்போமா, இது முதலான விஷயங்களை விளக்கக்கூடிய ஷரத்துக்கள் சொன்னாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது அப்படின்னு இந்த கோர்ட் சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு இந்த கோர்ட் கட்டளையிடுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு கோர்ட் சீனா நமக்கு காண்பிக்கிறார். பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதாரபிக்யம் பிரகுணமனு விதேயம் பிராப்ய பத்மாசகாயம் महति गुण समाजे मानपूर्वं दयेत्वं प्रतिवदसि यथार्हं पाप्मनां मामकानां प्रतिवदसि यथार्हं काफी आर्ग्युमेंट है प्रतिवदसि यथार्हं पाप्मनां मामकानां செய்த வினைக்கு தக்கபடி பலனை கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா, அவன் தான் ஜட்ஜு, அவனுக்கு வேற வழி கிடையாது. பிகாஸ் அவனிடத்துல பக்ஷபாதம் என்பது கிடையவே கிடையாது. அப்பேற்பட்டதான ஸ்ரீனிவாசன் என்னும் ஜட்ஜு, அந்த நியாயாதிபதியை அன்றைக்கு பல குணங்கள் இருக்கு, ஞானம் சக்தி பலம் தான, அப்படி பல குணங்கள் இருந்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லாத காரணத்தினாலே அந்த குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் ஜீவனை ரட்சிப்பதற்காகவே தயாதேவி தான் உள்ளே நுழைந்து மிகச்சிறந்ததான தன்னுடைய வாரத்தலைமையினாலே பெரும் பாபியான ஜீவனான என்னை கூட அம்மா நீ ரட்சித்து அருள் புரிகிறாய் என்றோ பிரார்த்திக்கிறார். இந்த கதை புரியறதுக்காகத்தான் உங்களுக்கு ஷேக்ஸ்பியரை சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷேக்ஸ்பியர் கதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் மேபி, ஏன்னா எனக்கு அவ்வளவோ ஷேக்ஸ்பியர் தெரியாது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சுவாமி தேசிகனுடையதான சம்பிரதாயத்தின் சீர்மை தயாதேவியுடைய பிரபாவாதிசயத்தை சுவாமி தயாசரகத்தில் காண்பித்திருக்கிறதே நம்ம ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறது. ஐ ஹோப் சோ. நான் அதை கரெக்டா டெலிவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அதை கரெக்டா எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி அதை கொடுத்திருக்கேன். அனுபவித்துமசௌகம் நாலமாகாமிகாரா பிரசமயித்துமசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்யம் स्वयमिति दयेत्वं स्वीकृत श्रीनिवास शिथिलतभवभीतिः श्रेयसे जायते இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இன்னும் அழகான ஒரு சாஸ்திரார்த்தம். அதாவது சில சமயங்கள்ல நாம பிரபத்திக்கு பிறகு சில பாவங்கள் பண்றோம். இந்த கோர்ட் சீட்ல முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட், ஒரு வேலிட் பாயிண்ட், அந்த பாயிண்ட கண்டினியூ பண்ணணும். அதாவது பிரபத்திக்கு பிறகு பாபம் செய்தானேயானால் அந்த பாபத்திற்கு தக்க பிராயஷ்சித்தத்தை செய்திருக்க வேண்டும். பிரபத்திக்கு பிறகு அவன் பாவங்களை செய்திருந்தானே, புத்தி பொருள் புத்தி தெரிந்து அவன் பாவங்களை செய்திருந்தானேனால்
உடனடியாக அதற்கு தக்க பிராயச்சித்தங்களை செய்ய வேண்டும். இந்த பிராயச்சித்தத்துடைய வைசிஷ்டியங்கள் எல்லாம் கீழே 24-25 ஸ்லோகங்கள்லாம் காண்பிக்கப்பட்டது. இதெல்லாம் சாஸ்திரார்த்தம். மறுபடி நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பப்ளிக் சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நல்ல சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த சதாச்சாரியனிடத்தில் சென்றால் தான் உங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தினுடைய மேன்மை, இந்த சிக்னிபிகன்ஸ், இந்த டாக்டரின் ஆஃப் சரணாகதி தான் எனக்கு புரிய வரும். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னா, பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றதுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சா பாருங்க. அங்கதான் ப்ராப்ளம். இந்த உபன்யாசங்கள் நடக்கும் பொழுது ஒரு கதையை ஆரம்பிப்பான். அந்த கதையை ஆரம்பிக்கச்சே கதையிலிருந்து இன்னொரு கதைக்கு ஜம்ப் ஆவான், அதுல இருந்து இன்னொரு கான்செப்டுக்கு ஜம்ப் ஆவான். இப்படி ஒரு 15 நிமிஷம் அப்படி சஞ்சாரம் பண்ணி எங்க விட்டோம்னு தெரியாது, இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அப்படி போய் அதுக்கப்புறம் மேல போயிட்டு என்ன கான்செப்ட்ல இது ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக இது சொல்ல வந்தோன்றதே தெரியாது. அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், பாபங்கள் பண்ணி அந்த பாபங்களுக்கு பிராயச்சித்தங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நியாயமான விஷயம். ஏன்னா பிராயச்சித்தம் பண்ணணும்னா அதுக்கு தண்டனை உண்டு பெருமாள் சொல்லிட்டார். தயாதேவி சொல்லிட்டா, ஓகே இவர் புத்தி பூர்வமா தப்பு பண்ணி அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணலன்னா இப்படித்தான் அவருக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுங்க, அவருக்கு ஜஸ்ட் ஒரு 5000 ரூபாய் ஃபைன் கட்டு, ஒரு வாரம் ஜெயிலு அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஏதோ பண்றா, அது சட்டத்தினுடைய பிரகாரம் என்னவோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அது பரமாத்மா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஆனா இந்த பிராயச்சித்தம் பண்றதுன்னு ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அங்கதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இவன் ஏன் பிராயச்சித்தம் பண்ணல, இந்த ஜீவாத்மா பிரபத்திக்கு பிறகு தப்பு பண்ணிருக்காங்க இல்லையோ, அங்க ஏன் அவன் பிராயச்சித்தம் பண்ணலனா, சார் இங்க பாருங்க நான் தப்பு பண்ணினேன்றதுக்கோசரம் பிராயச்சித்தம் பண்றேன், ஆனா இந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது அதுல 4 தப்பு வருது, அதுல 4 தப்பு வருது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அது போயிட்டு இருக்கு. அனுக்ஷண சமுத்திதே துரிதவாரிதோ துஸ்தரே வச்சன நிஷ்கிருதி பவதிதா அபிதோஷாவிதா. சுவாமி தேசிகன் தயாசவத்துல சாதிப்பார், எதி வச்சன நிஷ்கிருதி பவதி சாபி தோஷாவிதா. என்னன்னா, அது காலமே தெரியாமல் போயிட்டு இருக்கே சுவாமி. காலம் ஏதாவது தெரிஞ்சால்தான் ஏதாவது இடத்துல போய் நிறுத்த முடியும். அனுக்ஷண சமுத்திதே துரிதவாரிதோ துஸ்தரே எதி வச்சன நிஷ்கிருதி பவதி சாபி தோஷாவிதா. ஒரு தப்பு பண்றான், அந்த தப்புக்கு உரியதான பிராயச்சித்தம் பண்றான், அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணா அதுல ஒரு தப்பு புரியணும்னா சகஸ்ரநாமம் சொல்றோம். நிறைய பேர் சகஸ்ரநாமத்தை ஒரிஜினலா ஒரு பெரியவா கிட்ட உட்கார்ந்து கத்துன்னு சொல்றவா இல்ல. நிறைய பேர் அவளே என்ன பண்றான் அப்படி கேட்டா, அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அதெல்லாம் கேசட் போட்டுட்டு அந்த சகஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா, அவ படிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா. என்ன ஆயிடும்னா, இந்த சகஸ்ரநாமம் சொல்லிட்டே வரும். சொல்லச்சே சில சமயம் நமக்கு ஒரு யோசிப்போம், சுபர்ணோ புஜகோத்தமஹா சுபர்ணோ வாயுவாகனா, சுபர்ணோ புஜகோத்தமஹா வாயுவாகனான்னு ஒரு கன்ஃபியூஷன். எதுவும் வேலை செஞ்சுட்டே வர சகஸ்ரநாமம் சொல்றோம், வெளில யார் வரா யார் போறா இதெல்லாம் பார்த்துட்டே வர பண்ணிருக்குமா, புஜகோத்தமஹாவா வாயுவாகனாவா தெரியல. கடைசியில என்ன பண்றோம், 2-3 யோசிச்சு பார்க்கிறோம். சொல்லிட்டு வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்கரி தனந்தகிரி என்று முடிச்சிருக்கோம். ஏன்னா 2-3 திருநாமங்கள் 2-3 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்ப நாம எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்கோம் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சகஸ்ரநாமத்தை யதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராணி பத பாத அக்ஷராணி ச நியூன ச அதிரிக்தானி ச க்ஷமஸ்வரூபோத்தரம். இது தெரியுமா, சகஸ்ரநாமம் சொல்லச்சே அக்ஷரம் விட்டுருப்பேன், பதத்தை விட்டுருப்பேன், ஸ்லோகத்தை விட்டுருப்பேன், ஜம்பிங் பம்பிங் பண்ணிருப்பேன், விசர்க்கம் அனுஸ்வாரம் விட்டுருப்பேன், அல்ப பிராண மகாத் பிராணத்தை தப்பா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஸ்லோகத்துல சொல்லி கவனிக்க வேண்டிய விஷயம். இரக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் என்பவேது தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அதெல்லாம் என்ன பண்ணி பிரபோ தேவாதிராஜா இதெல்லாம் தப்பா இருந்தா அதை தப்ப மன்னிச்சுக்கோ. விசர்க பிந்து மாத்ராணி பத பாத அக்ஷராணிச்ச. விசர்க்கம் ஒன்று, இந்த 2 புள்ளி விசர்க்கம். பிந்துனா இம்முன்னு வரக்கூடியது பிந்து. மாத்திரனா உச்சரிக்கிறது ரஸ்வ தீர்க்கம். அதுக்காக பதங்கள் பாதங்கள் நியூனங்கள் அதிரிக்தங்கள் சொன்னதே திரும்பி செஞ்சிருப்பேன். இல்ல சொல்ல வந்தது புஜகோத்தமஹாவா வாயுவாகனா இருப்பேன். இப்படி எல்லாம் யோசிச்சு நான் இந்த சகஸ்ரநாமத்தை தப்பா சொல்லியிருப்பேன். பிரபோ ஸ்ரீவாதா சகஸ்ரநாமம் சொன்னத நீ மன்னிச்சுக்கோன்னு இந்த ஸ்லோகத்தை சரியா சொல்லி பெருமாட்ட பிரார்த்திக்கணும். இப்ப சகஸ்ரநாமம் தப்பா சொன்னதுக்கு பிராயச்சித்தமா சொல்ல
இந்த ஸ்லோகத்தை தப்பா சொன்னா என்ன பண்றது? உடனே அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிடானார், உடனே அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிடானார். இப்ப இவன் பிராயச்சித்தம் பண்ணோம் என்று சொல்ல முடியாது. யானைக்கு பார்வையினர், யானைக்கு யானை கால் வந்த மாதிரி நாம பண்ற யானைக்கு யானை கால் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாம இதெல்லாம் ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம், சதா எப்பொழுதும் சகல ஜென்மசு அந்த எல்லா ஜென்மங்களிலும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப வரும் காலம் எப்படிதாக சொல்லி எத்தனை காலங்கள் ஏற்பட்டாலும் கணக்கில்லாத நம்முடைய பாபங்களை எல்லாம் நம்மால் அனுபவிக்க போகாது. எல்லா பாபங்களையும் நாம் பிராயச்சித்தங்களினாலே கழிக்க முடியாது. அதையே நீ என்ன பண்ண தெரியுமா? சனிவானை வசப்படுத்திக் கொண்டு நீ என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும், என்னை க்ஷமித்தருள வேண்டும், என்னுடைய பாபங்களை எல்லாம் அழித்தருள வேண்டும், எனக்கு மேன்மேலும் இது போன்றதான பாபங்கள் உண்டாகாமல் நீ என்னை காத்தருள வேண்டும் ஒரு பிரார்த்தனை பண்றேன் பாரு. அதுல மொத்தத்தையும் யோசிக்கணும். ஏன்னா பாபத்துக்குரிய தண்டனை அனுபவிக்க அது ரொம்ப பிராயசித்தம் மறுபடியும் வருஷத்துல காயத்ரி ஜபம்னு ஒண்ணு வச்சுட்டு பண்ணணும். ஆவணியாவட்டம் காயத்ரி ஜபம்னு ஒண்ணு பண்றோம். இந்த ஆவணியாவட்டத்துல பூனல் போட்டுறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஜபம் பண்ணோம். அது ஒரு விஷயம். சங்கல்பம் ஒரு சொல்லியிருக்கேன். காமோ காரிஷேத் மன்யுர காரிஷேத் காம கர்த்தா மன்யுக் கர்த்தா நாகம் கர்த்தா அப்படிங்கிறது. காமோ காரிஷேத் மன்யுஹு அகாரிஷேத் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒண்ணும் வேத வாக்கியம் இல்லை, இது ஒரு ஓத், இது ஒரு பிரதிஜை. என்ன தெரியுமா? சந்தியாவனம் பண்ணச்சே காயத்ரி கோசம் ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோம். 10, 28, சில பேர் 54, 108, 1008 வச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நாம கரெக்டா அத இன்னைக்கு இந்த ஜபம் பண்ணணும்ன்றதாக சொல்லி நாம ஏற்றுக்கொள்கிறோமோ, அதாவது சங்கல்பம் இருக்கு. 28 தடவை அப்படின்னு சொன்னா அந்த 28க்கு ஒண்ணு கூடவும் கூடாது, ஒண்ணு குறையக்கூடாது. கரெக்டா 28 வந்து நிறுத்தணும். அதுதான் கரெக்ட். ஆனா நாம பண்ணச்சே என்ன பண்ணுவோம்? இப்படி உட்காந்து ஜபம் பண்ணச்சே இப்படி வேடிக்கை பார்ப்போம், அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். யார் போறா, யார் வரா, யார் வந்திருக்கா, யார் நிக்கிறான்னு பார்ப்போம்னா இந்த விரல்ல நாம ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். இது ஒண்ணு இப்படி சுத்தி வந்துதான் 10. இந்த விரல்ல 10 ஆச்சுன்னா இந்த கையில ஒண்ணு வச்சுப்போம். அப்ப 10, 20, 30, 40, 50 இப்படி எண்ணிப்போம். இந்த கவுண்ட்ல வந்ததுன்னா 100 ஆச்சுன்னா இது 10 தடவை இதுல எண்ணினோம்னா இதுல 100 ஆகுது. அதுதான் கணக்கு. காயத்ரியை எண்ணத்துக்கு வழி சொல்லியிருக்கா அப்படின்வாங்கலாம். இதை எண்ணிட்டு வருவோம். இங்க கை வச்சுட்டு இருப்போம். அப்படி இங்க கை அழிக்கும், இத சொரிவோம். சொரிஞ்சா இந்த விரல் இங்க இருந்துதா இங்க இருந்துதா இங்க இருந்துதா ஞாபகம் இருக்காது. உள்ள வச்சுதான் ஜபம் பண்றோம். இங்க ஏதோ அழிக்கிறது இல்ல இப்படி கை பண்ணோம், பண்ணக்கூடாது, ஆனா பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்? இங்க வச்சுட்டோமா இங்க வச்சுட்டோமா தெரியல, எத்தோ ஒண்ணு முடிச்சோம். அது தப்பு இல்லையா? ஏண்டா இப்படி பண்ணின அப்படின்னா, நானா பண்ணேன், என் ஆசை பண்ணிட்டு, என் கோபம் பண்ணிட்டு. என்ன ஆசை பண்ணிட்டு? இப்படி டிவி பார்த்துட்டே ஜபம் பண்ணா அது ஆசை. நானா ஜபம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்க முடியலையா அப்படின்னு கத்துற போலியும் அதான் கோபம் மன்னியும். அதுவும் ஆனா இவாளும் சும்மா இல்ல சுவாமி. நாம சஞ்சாரம் பண்ணச்சேதான் நம்ம பொறுமையை சொல்லிப்போம். நாமளும் என்னமோ நமக்கு தபஸ்தி வந்துட்டா மாதிரி நினைச்சிருந்தா உட்காந்துருக்கோம். ஆனா எங்க நடக்கிறது? அப்பதான் என்னென்ன உண்டோ பெருசா பண்றியாக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு கேள்வி கேட்பான். அதனால இப்ப நான் பண்ணல சுவாமி. காமமா அகாரிஷித் மன்னியூ அகாரிஷித் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு வருஷத்துல ஒழுங்கா உருப்படியா அங்கங்க ஜபத்தை நான் விட்டுருப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து பிராயசித்தம் பண்றேன் அப்படின்ட்டு தான் பண்றோம். காமன் செய்தான், காமம் ஆசை பண்ணிட்டு, கோபம் பண்ணிட்டு, ஆசை பண்ணிட்டு, கோபம் பண்ணிட்டு அப்படின்னு இம்போசிஷன். இது இம்போசிஷன். இது என்ன பண்ணணும்? 1008 தடவை பண்ணணும். எதுக்காக? ஒரு வருஷத்துல காயத்ரி ஜபம் பண்ணச்சு கவுண்டிங் சரியா இல்லாததுனால அதுக்கு பிராயச்சித்தமா இதை ஒழுங்கா கவுண்ட் பண்ணிட்டானா, இப்ப இந்த கவுண்டிங்க விட்டா என்ன பண்றது? இதுல 1008 ஆச்சு, நாம 28லயே கவுண்டிங்
28 இங்க 3வது விரலா 2வது விரலாவது பார்த்து நாம யோசிச்சுட்டு இருப்போம். இதுல 1008 இந்த மாதிரி 10 சுத்தி சுத்தி வரணுமே. என்ன பண்றது? அதுல தப்பு பண்ணா என்ன பண்றது? சுவாமி ஒரு வருஷம் பண்ண தப்புக்கு ஒரு நாள் பிராயச்சித்தம் பண்ணா அன்னைக்கு தப்பு பண்ணினா மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ண ஆரம்பிச்சா எங்க அப்பா முடியாது. அங்கதான் அந்த சமயத்தான் அம்மா எதாவது முடியல கை கூப்பிட பாருங்க. அதுதான் தயாதேவி. ஐயோ பாவம் என்ன பண்றான் இந்த ஆத்துல ஆவணியாவட்டும் போது குழந்தைகளை நாம ஜபம் பண்ண வச்சா உடனே அம்மாக்களுக்கு அன்னைக்குதான் குழந்தை புத்திர மாசம் கொள்ள போகும். அப்படியே வச்சு வந்து இட்லியும் அப்பத்தையும் வாயில போட்டு அதுவே பாதி ஜபத்துல நிற்கும். அந்த மாதிரி தயாரை அழைச்சு வந்து அந்த குழந்தையான நம்முடைய பாபங்களை எல்லாம் அவள் மொத்தத்தையும் ஒழிக்கிறார். பிராயச்சித்தம் பண்ண முடியாது, அனுபவித்தும் கழிக்க முடியாது என்னும் பொழுது தயையினுடைய காரியம் விசேஷம். அனுபவித்தும் அகோகம் நாகமாகாமிகாரா பிரசவித்தும் அசேஷம் நிஷ்கிரியாமிதும் ந சக்கியம் ஸ்வயமிதி தயேத்வம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசா சித்திரித பவபீதிஹி ஸ்ரேயதே ஜாயசேனஹ. சம்சார இக்கட்டுக்களை எல்லாம் கடைந்து இடர்களை எல்லாம் கடைந்து எங்களுக்கு தயாதேவியே உயர்ந்ததான அந்த கிருபையினாலே நல்ல சொர்க்கத்தையே அளிக்கிறாங்க. அது மட்டுமா தயாதேவி பண்றா? நாம் பிறக்காமல் இருக்கிற எம்பெருமானை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை மறுபடியும் நல்ல உயர்ந்ததான இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு எப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை கீழே இறக்கிறார். அவதரண விசேஷைஹி ஆத்மலீலாபதேசைஹி அவமதி மனுகம்பே மந்தசித்தேஷு விந்தல் ரிஷபசிகரிநாத நிதேஷேனம் பஜதிஷ்டலபாஜா ஜன்னபேரா. அம்மான் அழிப்பான் அவனை பிள்ளத்தான். ஆனால் வைகுண்ட லோகத்தில் மக்கள் அழிமையாக ஏழுலகம் தனிக்கோல் சென்று வீட்டிருக்கக்கூடிய பெருமான பூமியில புறக்க வைக்கிறான். சொல்றா தயாதேவி. கருணை தான் அவனுடைய ஆதாரத்திற்கு காரணம். ஆண்டாள் பேசலாம். கட்டினம் மேய்த்தம் நீக்க பெற்றான் கருவாள் சாரி வாக்க பெற்றான்னு பெருமாள் இங்க லோகத்துல வந்து பிறக்கிறான். அவனை யாராவது ஒழுங்கா புரிஞ்சுக்கலாம் போன்றுன்றான். இடையன் மடையன் கடையன் தூர்த்தன் துஷ்டன்றான். பெருமாள் சொன்னது ஏண்டி நான் போலடிமா நான் சொன்னா கேளு பெருமாள் புரிஞ்சு மாட்டான். யாராவது ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் போமாட்டேன். இந்த பக்கத்தை ரொம்ப அவமானப்படுத்துறது. அபஜானந்தி மாமூடாக மனுஷன் வாசிக்கம் பரம்பாவம் பெருமாளே ரொம்ப நேரமா வரலையே. நீ எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணுங்க. மீனாய் யாமையாய் கேளாய் குரலாய் அவதாரம் பண்ண இந்த ஜனங்க உன்னுடைய அவதாரத்தின் மேன்மையை எங்கே உணர்ந்தார்கள்? மாயாவ பஷ்யதி கரீஷ. உன்னை இந்த ஜனங்க எப்படி பார்க்கறது? மீனா மாமையா வராகமாத்தான் பார்க்கறதே தோற்று ஒருத்தராவது பெருமானா பார்க்கலாம். ஒருத்தராவது பெருமானா பார்க்கறது அவசியம். மானுஷீம் தருமாசிதம் வாசுதேவா சர்வேஸ்வரா பராத்மனா தேவதேவா ஜெகத்பதே புட்டோத்தமா புண்டரீகாட்சன அப்படியே கண்டு கூப்பினான். கையை கூப்பினான். இல்லனா போட கை தூக்கி போட என்ன உரைச்ச என்ன சகேதி மொத்தம் ஹே கிட்டா டே குட்டா டே பட்டா அப்படின்னு கூப்பிட்டேன். இப்பதான் வாசுதேவா சர்வேஸ்வரா அபோக்ஷதா அப்படின்னு அப்படி கொண்டாடி அவமானப்பட்டு அது ஆழ்வார் அந்த அரையர் சாதிப்பார். அந்த பெருமாளை வந்து கட்டி வச்சிருக்கா யசோத பிராட்டி உரல்ல. அப்படியே வாயை குத்தி அழலாம். வாயில போட்ட வெண்ணையை முழுக்க முடியல அப்படின்றா. அட அம்மாடி நீ வெய்யறதா வெய்யற வெண்ணையை முழுகிறப்ப வெய்யக்கூடாதா? அதையும் முழுக்க முடியல அழவும் கூடாதுன்ற.
இந்த பசங்களை தாய் தந்தை அடிப்பா, பசங்க அழுவியான பருணும், அதனால அழவும் முடியாது, அது கேட்கவும் முடியாது, என்னதான் பண்ணுவது? அந்த மாதிரி பெருமாள் அந்த உரலோட கட்டிட்டு அப்படி நிக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாரு, ஐயோ உரலோடு, அதாவது உன்னுடைய சௌலபிய கௌசல்யத்தை காண்பிக்கணும்னு சொன்னா எம்பெருமானை நீ அவதாரம் பண்ணினதே போராடாடா, உரலோடு கட்டுப்படவும் வேண்டுமோ? இப்படியா கட்டி வச்சிருப்போம் உன்ன, இக்கட்டை நினைத்தால் சம்சார இக்கட்டுக்கள் விலகும் சுவாமி தேசிகன். தெரியுமா உங்களுக்கு? உரல்ல பெருமாளை கட்டி வச்சிருக்கான் பாரு, அதை சேவிச்சா நமக்கு சம்சார இக்கட்டுக்கள் நீங்கும். அது விசேஷம். அதனால அவதரண விசேஷைஹி ஆத்மலீலா பதேசைஹி, இப்படி பெருமாள் ஒவ்வொருவரையும் அவமானப்பட்டு அதுவும் ஸ்ரீராமாவதாரத்தான் பெருமாளை எப்படியெல்லாம் தூஷிக்கிறார். நிரவதி குணகிராமே ராமேன், அந்த பெருமாளையே இந்த உலகம் தூஷிக்கிறது, அந்த பெருமாளையே இந்த உலகம் நிந்திக்கிறது. அப்புறம் எதுக்கு மறுபடியும் ராமனா திருப்பி கிருஷ்ணனா வரா அப்படின்னாரு. கருணை தான் காரணம். தயாதேவி வைகுண்டத்துல இருக்க உடமாட்டாள பெருமாள், போங்க சுவாமி போங்க போங்க, போய் போய் குழந்தை பாவம், அவங்களதான் ரட்சிக்கணும், இத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, உங்களை யாரோ 2-3 பேர் கேலி பண்றாங்க போதும், நீங்க அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. கேலி பண்றா கேலி பண்ணிதான் இருப்பான், அவன் எப்படியும் உங்களை புரிஞ்சுக்க போறது இல்லை. நாம ரட்சிக்க வேண்டியது யாரு? நம்ம குழந்தைகள். அதனால நீங்க போய்தான் ஆகணும், நீங்க போய்தான் ஆகணும்னு என்ன பண்றாங்க? அந்த ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வர அப்பாவை பார்த்து கூட படிக்கிற 4 பசங்களா, என்ன அவங்க அப்பா இப்படி தொப்பா இருக்கு, உங்க அப்பா இப்படி மூக்கு இருக்குது, குடமிளகா மாதிரி இருக்காரு உங்க அப்பா அப்படின்னு கேலி பண்ணாருன்னா நான் போமாட்டேன். நம்ம பசங்க பட்டியா இருக்கு, அந்த குழந்தை சாப்பிடாம இருக்கு, அவனுக்கு சாதம் எடுத்துக்கணும், யாரோ 2 பசங்க கேலி பண்றாங்க, நீ பேசாம இருக்கியா அப்படின்னு தாயார் சொல்லி அனுப்புற மாதிரி தயாதேவி வைகுண்டத்துல பெருமாள் உட்காரோட தள்ளி விடுறா. போ 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 போய் பிரகத்தில் பூமண்டலத்துல போய் பிறந்த குழந்தைகளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுறோம். அவமதி மனு கம்பே மந்த சித்தேஷு விந்தல் ரிஷபசிகரிநாதா தொன்னிதேசேன நூனம் பஜதி சரணபாஜா பாவினோ ஜென்மவேதான். என்ன அர்த்தம்? தும் சேத் மனுஷ்யாதிஷு ஜாயமானः தத்கர்ம பாசம் கிருபயோபுங்கே ஸ்ரீரங்கசாயன் குஷலேதராப்யாம் பூயோபி பூயே மஹிதஸ்ய ஹேதோ. பட்டர் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்துல சாதிப்பார், நீதான் மறுபடி பிறக்கிறாய், நாங்கள் எதுக்கு பிறக்கிறோம்? டேய், நாம் பிறக்கிறதே நீங்க பிறக்காமல் இருக்கிறதுக்காகத்தான், நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன் சுவாமி யோசிச்சு பாருங்க. லோகத்திற்கெல்லாம் தாய் தந்தைகளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவகியுடைய கர்ப்பவாசத்துல இருக்கான், கௌசல்யாதேவியுடைய கர்ப்பவாசத்துல இருக்கான். பிராதுர்புபூஷரணகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதே பிரதித்ததே சமயம் தயாயா. சுவாமிதேவன் சொன்ன கர்ப்ப சம்பந்தத்தை ஒழிக்கணும், நம்முடைய கர்ப்ப சம்பந்தத்தை ஒழிப்பதற்காக எம்பெருமான் தேவகியின் கர்ப்பத்தை அடைந்தானேடாமா, என்ன கருணை இல்லையா? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிரையும் முருவிட மலர்டி சூடும் வகை பெருநாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்துடலாறு அருவுடனைந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே. அந்த திருவாரூர மகாலட்சுமி வாசம் பண்றா, கௌஸ்துபங்கள் உத்தமமான அந்த ரத்தம் இருக்கு, அந்த இடத்துல போய் நாம உட்கார வேண்டிய ஸ்தான விசேஷம், அதெல்லாம் நாம கவனிக்காம இருக்கும், அதெல்லாம் நாம இழந்துட்டோம். திருவுடன் வந்த செழுவனை போல் திருவாதிரையம் ஒருவிடம் என்ன மலர்டி சூடும் வகை பெருநாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்து உழலாறு. கருவுடன் வந்த கடுவினை யாற்றில் மறுபடி விழுந்து புனரபி மரணம்னு அத்தகைய துயரக்கடலில் துன்பக்கடலில் நாம் விழுந்து உழலாறு ரட்சிப்பதற்காக அவன் பிறக்கிறான். பிராதுர்புபூஷரணகா வசுதேவ பத்னியா பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயா. அந்த தயா சப்தத்தை கொண்டு வர, தயையினால்தான் தேவகியின் கர்ப்பத்துல போய் உட்கார்ந்தான், தயையினால்தான் கௌசல்யாவுடைய கர்ப்பத்துல போய் உட்கார்ந்தான், தயையினால்தான் திரைலோக்கியமே நரசிம்ம கர்ப்பம்னு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த லோகம் முழுக்க வியாபித்துக் கொண்டிருந்தான். இது அத்தனையும் தயை. இதற்காக இதெல்லாம் பார்த்து அவனை ஆசிரித்து அவனை சென்று அடைந்து சேவித்து நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் இன்னமும் பிறந்து கொண்டு இருக்கிறான். அப்ப தயாதேவி வைகுண்டத்துல பெருமாளை உட்கார வைக்கிறது இல்ல, தள்ளி விட்டு இருக்காமோ. அவதரண
आत्मलीलापदेशैः अवमतिमनुकम्पे मन्दचित्तेषु विन्दन् वृषभशिखरिनाथस्त्वन्निदेशेन नूनं भजति शरणभाजां भाविनो जन्मभेदान् परहितमनुकम्पे भावयन्त्यां भवत्याम् स्थिरमनुपदिहार्दं श्रीनिवासो दधानः ललितरुचिषु लक्ष्मी भूमिलीलासु नूनं प्रथयति बहुमानं प्रतिच्छन्दबुद्ध्या பிறருக்கு ஹிதத்தையே யோசிக்கக்கூடியவள், ஹிதத்தையே செய்யக்கூடியவள் இந்த தயாதேவி. பேர்பட்டதான தயாதேவியின் இடத்துல ஸ்திரமான வைத்திருக்கிறான் யார் என்பது மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னைக்குமே ஹிதத்தையே செய்யக்கூடிய அந்த தயாதேவியின் இடத்துல ஸ்ரீனிவாசன் தான் மிகுந்த பகுமானத்தோடு வைத்திருக்கிறான். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூமிதேவியை பார்த்தா கூட தயா சம்பந்தப்பட்டவன், தயாதேவியினுடைய சம்பந்தமாக இருக்கு என்பதாகத்தான் ஸ்ரீதேவி பூமிதேவியை பார்க்கிறாங்க. எந்த இடம் எது இருந்தாலும் ஸ்ரீனிவாசனுக்கு கருணை கருணைதான் நம்மை ரட்சிக்கும். लक्ष्मी बुद्धिया लक्ष्मीदेवी लीलादेवी दयादेवी प्रतिच्छन्द बुद्धिया रेप्लिकेशन தயாதேவியுடைய பதுமைகள், தயாதேவியுடைய பதுமைகள், தயாதேவி தான் இப்படி இருக்கா சந்த புத்தியா என்று அவர்களை அப்படி பகுமானம் செய்து அந்த ஸ்ரீனிவாசனாகவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கும் யாரு காரணம்? உன்னுடைய சம்பந்தம் தான் காரணம் என்று ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய பாபங்களை ஒழிப்பதில் இந்த தயாதேவி எந்த அளவுக்கு ஊற்றம் உடையவளாய் இருக்கிறார் என்பதை மேல பல ஸ்லோகங்களினாலே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அதுதான் நாளைய உபன்யாசத்துல நாம பார்த்து அதை அனுபவிக்கலாம். பாடியனிதோ புல்வருணிகமாம் தாசரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்த்தி கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலா நல்லோர் திரள். சுவாமிகிட்ட விஞ்ஞாபிக்கணுமா? சுவாமின்னு ஒரு டவுட் கேட்கலாமா? ப்ளீஸ் கேளுங்க. இல்ல இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, பிராயச்சித்தம் பண்றதுக்கும் தப்பு வருது, அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அது கண்டினியூஸ், நாங்க சயின்ஸ்ல அது ரிகர்ஷன் சொல்றோம், அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு என்ன சம்சயம்னா, சாத்வீகத்தை பண்ணி தானே நம்ம பண்றோம், அண்ட் கடைசியில எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு சொல்லிடுறோம் இல்லையோ, அப்ப பிராயச்சித்தம் பண்றதுல தப்பு இருந்தாலும் திரும்பி வருமா? அதான் கேள்வி. அதுதான் பிராயச்சித்தம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றதுதான் பிராயச்சித்தம். அதுல தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் இல்ல அதுல தப்பு வந்தாலும் அதை பத்தி விசாரப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எங்கனே சொல்லணும் இன்பம் பயக்குமே, அதுதான் விஷயம். சுவாமி தேங்க்ஸ். பகவன் நாமங்கள் வரைச்சா எங்கனே சொல்லணும் இன்பம் பயக்குமே அது. ஓகே ஓகே.